ஏஐ டெக்னாலஜி அணு ஆயுதங்களை விட மோசமானது அப்படின்னு ஈலன் மஸ்க் சொல்கிறாப்புல. இந்த சைடில் நாராயணமூர்த்தி சொல்கிறாரு அவ்வளோலாம் பயப்படாதீங்க, அது ஒரு டூல் தாங்கிறாரு. ரெண்டு பேருமே பெரியார். இப்போ நான் யாரை நம்புறேன்? PSNA College of Engineering and Technology Dindakkal presents Behind Notes Gopinath's Roundtable AI vs Human Skills, powered by Howda Pay, powered by Worker Bee, Naturals, world's fastest growing saloon chain, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Dr. Sri Varma Oil Tarum Ayurveda, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Arabian Garden Seafood Restaurant. ஏஐ மனிதனுடைய வேலைகளை எடுத்துக்கொள்கிறதா அல்லது அப்கிரேட் பண்ணுகிறதா? ஒரு 60-70 வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டாக வாழ்க்கையை அனுபவித்து வாழறதுக்கான நேரம் வரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள இது எவ்வளவு பேரை பழிதிக்க போகுதுங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. எவ்வளவு பேருடைய வேலைகளை பறிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய பயம். வாழ்க்கை ஈசல் மாதிரி ஆக போகுது, அதாவது ஷார்ட் லிவ்டு. இந்த வானத்திலிருந்து விண்கல் விழுக போது எல்லாரும் சாவ போறோம் அப்படி கடைசி வரைக்கும் விழுகாது. இவ்வளவு பெரிய ஒரு மாங்கரிங் ஃபியர் தேவையா அப்படிங்கிறது தான் இல்லை, இது உண்மைதான். மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் சார். அது வந்து காலேஜஸ், யூனிவர்சிட்டி ஈவன் தி கவர்மெண்ட் பாடி ஷுட் ரியலைஸ் தட் வி நீட் டு அடாப்ட் டு த சேஞ்சஸ். இப்போ யார் அடாப்ட் பண்றாங்க? அந்த சூழலே இல்லாமல் ஏஐ வைத்துக்கொண்டு நான் மேனேஜ் பண்ணுவது எப்படி தான் கேள்வி. நம்ம எல்லாருமே ஒரு க்ரீமி லேயர்ல உட்காந்து பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கோபியண்ணா என்ன பண்றாருன்னா பிடிச்சி நம்மளை இழுத்துட்டு கீழே வராரு, நம்ம திரும்பி மேலே போயிடுறோம். நான் சொல்றேன்னா கீழே இறங்கி பேசுறது சொல்றேன். பயம் யாருக்குமே இது என்ன ஆகும்னு தெரியாது. இதை நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஏஐ என்ன பண்ணுது? சிம்பிள். இப்போ ஒரு ஹேமர் என்ன பண்ணுச்சு? உங்களால் கையில் ஆணி அடிக்க முடியாது. ஹியூமனோட ஃபிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுச்சு. இது எல்லாமே உங்களோட இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு டூல். நான் ப்ராம்ப்ட் மூலியமா டிசைன் பண்ண தெரிஞ்சேன். எனக்கு முன்னாடி நான் அடோப் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபிக்மா வந்தது, ஸ்கெட்ச் வந்தது. இப்போ ப்ராம்ப்ட்லேயே நீங்களே அடிச்சுட்டு நீங்கள் டிசைன் ஆகிட்டீங்க. இன்னொன்று உங்கள் வேலைக்கும் அடுத்தது வரப்போகுது. என்ன வேலை போகும், என்ன வேலை கிடைக்கும், இதை மட்டும் முதல்ல சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ஜினியரிங் படித்தேன், மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன். இன்ஜினியரிங் படித்தாரு, கான்டென்ட் கற்றுக்கிட்டாரு. நான் இன்ஜினியரிங் படிப்பேன், நாளைக்கு ஃபினான்ஸ் தேவைப்படலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பேன், சைக்காலஜி தேவைப்படலாம். ஸோ எனக்கு என்னென்னலாம் இருந்தால் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நோக்கி போக முடியுமோ, இல்லை எது எனக்கு பணம் கொடுக்குதோ அதுக்கு என்னை தயார்படுத்திக்கிற எது இருந்தாலும் நான் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு தாட். ஏஐ ஜெயன்ஸ் யாரை பார்த்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் வில் நாட் ரீப்ளேஸ் பீப்புள், இன்ஃபேக்ட் இட் வில் காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு குறைவான காசில் நல்ல வேலை நடந்திருக்கு, ஆனால் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் இப்போ எங்கே உட்காந்துருக்குன்னா. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோபிநாத்ஸ் ரவுண்ட் டேபிள். இன்றைக்கி இந்த ரவுண்ட் டேபிள் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் ஏஐ வெர்சஸ் ஹியூமன். கிட்டத்தட்ட அந்த வார்த்தையை இப்போ பிரபலமாயிடுச்சு. ஏஐ அன்ஹியூமன் அப்படிங்கிற இடத்துலேருந்து நகர்ந்து ஏஐ வெர்சஸ் ஹியூமன் அப்படிங்கிற இடத்துக்கு இது நகர்ந்திருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு ரியாலிட்டி? ஏன்னா அடிக்கடி நம்ம செய்திகளை தொடர்ந்து பார்க்குறப்ப அந்த கம்பெனிலேருந்து 30,000 பேர் தூக்கிட்டாங்க, இந்த கம்பெனிலேருந்து 10,000 பேர் தூக்கிட்டாங்கன்னு. ஜென்ரலாக 4 பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க, 2 பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படிங்கிறது போக வேர்ல்டுடைய பெரிய ரினவுண்டு கம்பெனிஸே ஆயிரக்கணக்கானவர்களை வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா அது ஏஐ தான் காரணமாக, இல்லை இன்னும் பல காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறு ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த ரவுண்ட் டேபிளில். ஸோ இந்த ரவுண்ட் டேபிளில் நம்ம பேனலில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, இங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். வெல்கம் தரணி, மிஸ்டர் தரணிதரன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சோஷியல் ஈகிள். வெல்கம் தரணி. அடுத்ததாக திரு குமார் வேம்பு அவர்கள், கோ-ஃபவுண்டர் ஜோஹோ கார்பரேஷன். வணக்கம் சார். அடுத்ததாக A2D பாப்புலர் யூடியூப் சேனலுடைய ஃபவுண்டர், A2D யூடியூப் சேனல்லேருந்து A2D நந்தா இருக்கார். அதுக்கடுத்து ஃபவுண்டர் சேர்மன் கெரியர் கைடன்ஸ் ஜேபி காந்தி, மிஸ்டர் ஜெயபிரகாஷ் காந்தி இருக்கிறார். அடுத்ததாக இங்கே என் பக்கத்தில் அமர்ந்திருப்பது மிஸ்டர் சுரேஷ்குமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பீப்புள். ஸோ நான் சுற்றி வளர்ச்சிட்டு பேச விரும்பலை அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வி ஒன்று ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் குமார் வேம்பு சார். ஏஐ மனிதனுடைய வேலைகளை எடுத்துக்கொள்கிறதா அல்லது அப்கிரேட் பண்ணுகிறதா அப்படின்னு? ஏன்னா வேலை போகுதுங்கிறது தான் சோஷியல் மீடியாவில் தொடங்கி எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அது வேலைகளை எடுத்துக்கொள்கிறதா இல்லை மனிதர்களின் திறனை அப்கிரேட் பண்ணுகிறதா? இப்போ இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் கேட்டிங்க அப்படின்னா, ஏஐ என்னுடைய திறமையை நிறையா அப்கிரேட் பண்ணியிருக்கு. எல்லாரோட திறமையும் அப்கிரேட் பண்ணும். ஏஐ கண்டிப்பாக எல்லாரோடைய திறமையும் அப்கிரேட் பண்ணும். எல்லாருக்கும் நிறையா நேரம் கிடைக்கும். மனிதர்கள் கடந்த இந்த இண்டஸ்ட்ரியல் ஏராவுக்கு முன்னாடி ஒரு 60-70 வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டாக வாழ்க்கையை அனுபவித்து வாழறதுக்கான நேரம் வரும்னு நான் நினைக்கிறேன்.
ஏன் உங்களுடைய பதிலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்வதற்காகக்கூடிய நேரம் மிக குறைகிற போது மனிதன் வந்து தன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு நேரம் கிடைக்கும். அது வந்து ஒரு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நடந்து ஒரு கிளாரிட்டி வந்து நடக்க போகிற விஷயம். அதுக்குள்ளே இது எவ்வளோ பேரை பழிதிக்க போகுதுங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இப்போது இது நடக்கலாம், ஆனால் அதற்குள் நடக்க போகிற மாற்றங்கள் இருக்குல்ல, இது எவ்வளவு பேருடைய வேலைகளை பறிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய பயம். தவளை வந்து வெந்நீரில் போட்ட கதை ஒன்று இருக்குது. சூடு வந்து மெதுவாக வெந்நீர் சூடாகிட்டு இருக்குன்னு வைங்க, அந்த தவளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெந்நீர் இதமாக இருந்து கடைசியில் அது தப்பிக்கணும்னு நினைக்கிறதே அதுக்கு எனர்ஜி இருக்காது. அதே இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் தவளையை போட்டால் அது உடனே குதித்து தப்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாற்றம் வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்தாலுமே இன்றைக்கி 2 விஷயம். ஒன்று வந்து ஏஐயோட டிஃப்யூஷன் அப்படின்றாங்க. இப்போ எவ்வளவு வேகமாக அமெரிக்காலையோ சைனாலேயோ ரிலீஸ் ஆகிற ஒரு விஷயம் மக்களை போய் சேருது அந்த டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயோட டிஃப்யூஷன் தான் ஃபாஸ்டஸ்ட்டு எல்லா டெக்னாலஜிலையும். அப்போ எல்லாருக்குமே இந்த மாற்றத்தோட தாக்கம் தெரியுது. அப்போ இது ஒரு ட்ரூலி ஒரு டெமோக்ராட்டிக் டெக்னாலஜி. எல்லாருக்கும் இதோட பலன் வந்து வேகமாக அரசாங்கங்களும் சரி கம்பெனிஸும் சரி வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இப்போ எல்லாருமே அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்போ வேகமாக இந்த மாற்றம் ஒரு தாக்கத்தை கொடுக்கறதே மனித இனத்தில் எல்லாருமே வந்து இந்த தவளை வெந்நீரில் விழுந்தா மாதிரி டக்குன்னு அதை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி அப்கிரேட் பண்ணிட்டு டக்குன்னு வெளியில் குதிச்சிருவாங்க. ஸோ ஐ பிலீவ் இன் தட். நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ரூவ் பண்ணீங்களா? இட்ஸ் அ டெமோக்ராட்டிக்கான ஒரு வாட் இஸ் growth அப்படின்னு. ஏஐயுடைய தாக்கம் என்பது ஒரு டெமோக்ராட்டிக்கான ப்ராசஸ் தான் அப்படின்னு சார் சொல்கிறது நீங்கள் எப்படி? நான் வந்து எப்போதுமே பீப்புள் பர்சன் வச்சுங்களேன். அண்ணன் சொல்கிறது வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக நடக்க போது அதான் உண்மை, அதை சொல்கிறார். பட் இன்றைக்கி நான் நம்ம பஞ்சாயத்துக்கு வந்துடுறேன். மக்கள் எல்லாருக்கும் இஎம்ஐ இருக்குது, திடீர்னு கொத்தாக தூக்குறது உண்மை. ஓகேங்களா? இது எனக்கு நடந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். நான் வந்து நிறைய டெக்னாலஜி எவல்யூஷனை பார்த்துட்டே வரேன். லாஸ்ட் ஒரு 20 வருஷமாக இந்த ஃபீல்டில் 22 வருஷமாக இருக்கேன். நிறைய எவல்யூஷனை பார்க்குறேன். HTML5 நாங்கள், பிளாக் செயின் நாங்கள், கிரிப்டோ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு, NFTன்னுவாங்க, அப்புறம் வந்து ரியல் சென்ஸ்னாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் எதுவுமே அண்ணன் சொன்ன மாதிரி இவ்வளோ கட்டிங் எஜ்ஜாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆனது பார்க்கல. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நமக்கு மக்களுக்கு புரிகிற மாதிரினா, வாழ்க்கை வந்து ஈசல் மாதிரி ஆக போகுது. அதாவது ஷார்ட் லிவ்டு, அதாவது பிஸ்னஸோட லைஃபே குறைஞ்சிருது. முன்னாடி படங்கள் வந்து நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, படம் வந்து முன்னாடி 100 நாள் ஓடிச்சு. இப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறு ஒரு நாளே வெற்றின்னு ஆயிடுச்சு. அது மாதிரி ஷார்ட் லிவ்டு லைஃபு எதில் வரப்போகுது? பிஸ்னஸ்க்கே வரப்போகுது. நீங்கள் எம்ப்ளாயை விட்டுருங்க, பிஸ்னஸஸ்க்கே வரப்போகுது, நடக்க போகுது. நம்ம ஒரு மக்களாக இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரோல் இருக்காது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ இருக்கிற ரோல் இருக்காது. இப்போ முன்னாடி எப்படி மாட்டு வண்டிக்கு ஓட்டிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி மாட்டு வண்டி ஓட்டுறோமா? ஆனால் A to B போயிட்டே தான் இருக்கோம். எதில் வண்டியில் போகிறோம் இல்லைன்னா காரில் போகிறோம். அது மாதிரி கண்டிப்பாக வேறு ஒரு ரோல் வரப்போகுது. அது என்ன ரோல்னால், இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் இதில் டிசைனர் ரோலே போயிடுச்சு. இதுதான் உண்மை. நான் வந்து 4 மாதம் தூங்கலை பிரதர். அதாவது என்னால் தூங்க முடியல. என்னென்னா, ஒரு மிகப்பெரிய விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு 2 அனுபவமும் கிடைக்குது. ஒன்று, நம்ம ஒரு குழந்தைய வந்து சுற்றி சாக்லேட் வச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். இப்போ நான் வெளியிலேருந்து மக்களாக பார்க்கும்போது எனக்கு வருத்தமாகவும் பயமாகவும் இருக்குது. ஆனால் இதில் எனக்கு தான் முன்னாடி தெரியுது. நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் அகேடாக பார்க்குறேன். இப்போ இன்னும் 3 வருஷத்தில் இது நடக்க போது. நான் காலேஜ் சேர்மன்ட்ட பேசும்போது அவங்களாம் பயப்படுறாங்க, சார் அப்போ பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன சார் பண்ணுறது? ஏன்னா அதை வச்சு தான் பிஸ்னஸ் மாடல் எல்லாமே. when something is going to in reality, நான் இது எப்படின்னா, இந்த வானத்துலேருந்து விண்கல் விழுக போது எல்லாரும் சாவ போகிறோம் அப்படிமா கடைசி வரைக்கும் விழுகாது. இவ்வளோ பெரிய ஒரு மாங்கரிங் ஃபியர் தேவையா அப்படிங்கிறது தான். இல்லை, இது உண்மைதான். சில ரியாலிட்டி இருக்குது. இப்போ முன்னாலெல்லாம் ஒரு படம் 100 நாள் ஓடும், வெள்ளி விழா கொண்டாடும். இப்போல்லாம் 3 நாள் தான் ஓடுது அப்படிங்க. ஆனால் நிறைய படம் வருது. கரெக்ட், சரியா? ஆக்சுவலாக அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த டெமோக்ராட்டிக்னு ஒரு லைனை எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இட் கிவ்ஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு மெனி பீப்புள். எஸ், அப்போ நல்லது தானே? நல்லது தான் பிரதர். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எம்ப்ளாயி ஆங்கிளில் பார்த்தா இது பயம், ஆனால் இட் இஸ் கோயிங் டு கிரியேட் மெனி மோர் ஆண்டர்பிரனர்ஸ். இது நடக்க போது. இப்போ நானே அதை பார்க்குறேன். எம்ப்ளாயி மைண்ட் செட்டு போய் ஆண்டர்பிரனர் ஆக போகிறோம். இப்போது நம்ம ஆளுங்களுக்கு எப்படின்னா, எம்ப்ளாயிலேருந்து ஆண்டர்பிரனர் ஆனால் ஆக மாட்டாங்க. வேறு வழியே இல்லை, உனக்கு வேலை போயிடுச்சு, வேலையே கிடைக்கல, வேறு என்ன வழி? அப்போது அதை நோக்கி ஓடுறாங்க. அப்போது இந்த டெக்னாலஜிலாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இடத்த வேகமாக சென்றடைறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சாம் ஆல்மண்ட்லாம் என்ன சொல்கிறான், $1 பில்லியன் கம்பெனி நடக்கும்ன்றான். ஆல்ரெடி நடந்துருச்சு. நிறைய ஓப்பன் கிளவுடு அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. ஸோ இப்போது இது நடக்க போது இந்த இடத்துக்கு வேகமாக போக போகிறோம். முன்னாடி வந்து இப்போ ஃபோன் வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணுச்சு. இப்போ எல்லாருக்கும் வீட்டில் ஃபோன் இருக்குது. இப்போது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மிக்ஸி இருக்குது, கிரைண்டர் இருக்கிற மாதிரி we will adapt to the change. டெஃபினட்டாக people will adapt to the change. ஆனால் அந்த அடாப்டேஷனில் என்ன விலை கொடுக்க போகிறாங்கிறதா உங்கள் கவலை. ஆமாம், அது வந்து இப்போதைக்கு ஒரு பெயின் மாதிரி இருக்கும். பட் ஃப்யூச்சருக்கு எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகுது.
அன்லஸ் அதர்வைஸ் ஏஐ வந்து அதுவே திங்க் பண்ணி வேறு ஏதாவது ரோபோட் படத்தில் வர மாதிரி பண்ணுறது. அதான் ஏற்கனவே பண்ணிகிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக இப்போது சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், ஒரு சூடான தண்ணிக்குள்ளே ஒரு தவளையை போட்டால் டக்குன்னு அது ஜம்ப் பண்ணி வெளியில் வந்துடும், அது ஒரு நேச்சர், அப்படி நம்ம வந்துடுவோம் அப்படின்னு. நீங்கள் வந்து ரியல் வேர்ல்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நிறையா மீட் பண்ணக்கூடியவர், நிறைய எம்ப்ளாயீஸோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியவர். எல்லா தவளைக்கும் தப்பிச்சுக்கிற அல்லது குதித்து வெளியில் வர கெப்பாசிட்டியோடு அவங்க இருக்காங்களா? இந்த சுடுதண்ணியை தாங்கும் தன்மையோடு இந்த கிரவுண்டு இருக்கா? இல்லை இருக்குது சார், பட் how many percentage அதுதான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணுறதில்ல. இப்போ சார் சொன்னது உண்மை, என்டர்ப்ரனர்ஷிப்புக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை பேர் தேர் ஏபிள் டு அடாப்ட்? ஒன்றும் இல்லை சார், நான் போய் ஒரு காலேஜில் போய் ஸ்டூடெண்ட்டை பேசி how many of you கிரியேட்டட் யுவர் ஓன் ஏஐ ஏஜென்ட் இல்லை ஓன் ஏஐ அசிஸ்டன்ட் ஏஐ மாடல்? ஒரு 500 பேர் இருந்தால் ஒரு 5 பேர் கை தூக்குறான். நம்மளால் ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் அதுக்கு வந்து கோடிங் தெரியணும் கிடையாது. இன்றைக்கி Claude 4.5 இருக்குது, நிறைய வந்துருச்சு இன்றைக்கி வந்து ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு. பட் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு, பாவத்து. இல்லை சார், இது என்னன்னா இப்போ மறுபடியும் வந்து யார் பண்ணாலும் அவங்க சர்வை பண்ண போகிறாங்க. இல்லை என்னன்னா இப்போ மறுபடியும் வந்து சாஃப்ட் டார்கெட்டை பற்றியே நம்ம விமர்சனம் பண்ணுறது போல இருக்குது. என்னென்னு கேட்டால், ஒரு பெரிய டெக்னாலஜி பேரலாக ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ளே ட்ராவல் பண்ணி வர்றப்ப அது குறித்த புரிதலுக்கு அந்த இன்க்ளூஷனோட நம்முடைய சிலபஸில் என்ன மாற்றம் இருக்குது, இல்லை கல்விச்சூழலுக்குள்ள இதோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய இன்டகிரேஷன் என்ன இருக்குது? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் சார். அது வந்து காலேஜஸ், யூனிவர்சிட்டி வந்து ஈவன் தி கவர்மெண்ட் பாடி ஷுட் ரியலைஸ் தட் வி நீட் டு அடாப்ட் டு த சேஞ்சஸ். அது பண்ணுறதில்ல. இன்னும் நீங்கள் ஒரு 10 வருஷம் இன்னும் நீங்கள் நான் ஜாவா சொல்லித்தரேன், பைத்தான் சொல்லித்தரேன், இன்னும் அது வந்து இது கோடிங் வந்து எவ்வளோ ஏன் டிப்ளாய் வந்துடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் சிலதெல்லாம் சொல்கிறேங்க, வார்ப் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏடி, அதாவது அஜென்டிக் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட், ஏடி அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது உதாரணத்துக்கு இவர் கோட் பண்ணுறாரு, இப்போ ஏன் ஐடியில் ஜாப் குறையுது, இவர் கோட் பண்ணுறாரு, இப்போ ஏஐ டூல் வந்துருச்சு. பட் டிப்ளாய் பண்ணுறதுக்கும் இது ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ஒரு ஹியூமன் தேவை இருந்தது. இப்போ அது கூட வந்து இப்போ இந்த ஏடி, அதான் சொல்கிறேன், இப்போ யார் அடாப்ட் பண்ணுறாங்க? அதுதான் பெரிய. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ChatGPT, ஜெமினி போய் கற்றுக்கிறேன்னு. ஐ வில் சே தே வில் நாட் கிவ் யூ அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன், தே வில் கிவ் அந்த கரண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நீங்கள் இப்போவே நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இப்போ லாஸ்ட் கான்ஃபரன்ஸ் இப்போ அட்டன் பண்ணேன் 4 years from now. நான் அதிர்ந்து போன விஷயம் வந்து இன்விசிபிள் கம்ப்யூட்டிங்னு வந்துருச்சு சார். இன்விசிபிள் கம்ப்யூட்டிங், அதாவது இது வந்து கான்டாக்ட் லென்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு கொண்டு வரது. நான் அது வேணால் அது பிக்சர்ஸ் கூட நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ChatGPTல இப்போவே போடுங்க, வாட் இஸ் த லேட்டஸ்ட் கம்ப்யூட்டிங் மெத்தட். டு யூ திங்க் இன்விசிபிள் கம்ப்யூட்டிங் வில் கம் இன் ChatGPT ஆர் ஜெமினி? கிடையாது. இப்போ இன்விசிபிள் கம்ப்யூட்டிங்னு இன்றைக்கி நேர் வந்து இப்போ வந்து ஒரு கேட்குறான். இப்போ இவன் வந்து கண்டிப்பாக போய் ChatGPTல போய் இன்விசிபிள் கம்ப்யூட்டிங்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வருது. அப்போது வி ஷுட் கிவ் ஸ்டூடெண்ட்ஸ் டு த ரைட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஜென்ரலாக தான் நாம் பேசுகிறோம், எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இது நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம ஜென்ரலாக வந்துட்டு நீ கம்ப்யூட்டிங் படி, என்ன மாதிரி கம்ப்யூட்டிங்லாம் வந்துருச்சு சார். ஹியூஜ் குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம் ஒரு பக்கம் இருந்து நம்ம இன்னொரு கம்ப்யூட்டிங், அதுதான் சொல்கிறேன், கரெக்ட். அதனால தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்கிறோம். இப்போ அடுத்த லெவல் வந்துட்டோம், அஜென்டிக் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்துருச்சு. அதான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்துருச்சு. ஆமாம், அது இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா அந்த வேர்டு தெரிஞ்சிருக்கு, டேட்டா அனாலிட்டிக்ஸ் வேர்டு தெரிஞ்சிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுடைய அடிப்படை எஜுகேஷன் ஈகோ சிஸ்டம்குள்ளே இதை இன்டகிரேட் பண்ணாமல் இதுதான் நாங்கள் சொல்கிறோம், யார் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக தி ஏஐசிடி சிலபஸ், தி யூனிவர்சிட்டி கண்டென்ட், அட்வைசர்ஸ், தே ஹேவ் டு அப்டேட்டே பண்றது இல்லையே. அதுதான் நான் கேட்குறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் இது சிக்கல் தானே. கண்டிப்பா தகுதி இருக்கும் தவளை தப்பித்துக் கொள்ளும். சரியா? அதுக்கான ஆக்சஸ் இல்லாத பிள்ளை என்ன பண்ணுவான்? அதுதான் சொல்றோம். அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு. லைக் இவங்கெல்லாம் சோஷியல் மீடியா கம்பெனிஸ், தே ஹேவ் டு பிரிங் அவுட். புரியலனா ஏன் எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாவை ரிலே பண்ணக்கூடிய அளவு நம்ம வீக்கரா, வேற வழி இல்லை, பையன் அதான் பார்க்குறான். இல்லை அப்படி இப்படி இது என்ன, இதுதான் சார் மறுபடி அவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் அதை பார்க்குறான்னு சொன்னால் எப்படி? இஃப் த கவர்மெண்ட் பாலிசிஸ் அதை ஸ்ட்ராங்காக இல்லைன்னா, இல்லை எஜுகேஷனலிஸ்ட்டு அந்த திங்க் டேங்க்ஸ் அதை சரியாக பண்ணலைன்னா, எனக்கு எங்கே அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அங்கே தானே நான் போய். ஆமாம், அதுதான் நானும் சொல்கிறேன். அப்போ எங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக வருவான் பையன். பையனுக்கு தேவை இன்றைக்கி இன்ஃபர்மேஷன். அப்போ வந்து அவன் தேடி போகிறான், எங்கே கிடைக்கும் கரெக்டான இன்ஃபர்மேஷன், எங்கே கிடைக்கும், நான் எப்படி இதுலேருந்து நான் முன்னேற முடியும் அப்படின்னு. சார் ஆப்பர்ச்சுனிட்டி இவர் சொன்னது 100% உண்மை சார். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியல. இன்னும் அந்த அரைச்சமாகவே உட்காந்து அரைச்சிட்டு இருக்கோம், புளிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எனக்கு என்னென்னா, நம்ம இந்த எண்டே அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்போ பார்த்தாலும் ரிசீவிங் எண்டில் இருக்கவங்களே ரொம்ப நாளாக நம்ம ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த சூழலை உருவாக்காமல் அவங்கள அந்த இன்டகிரேஷனுக்குள்ளே அந்த இப்போ ஒரு பையனுக்கு வந்து ஒரு ட்ரோன் பற்றின ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு ரோபோஸ் பற்றின ஒரு ஆர்வம் இருக்குன்னா, பேசிக்காக அது எப்படி இருக்கும் அப்படின்னா மேலெழுந்த வாரியாக தான் இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும்.
இப்போ நான் வந்து ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு சொல்கிற பையன்கிட்ட வந்து எதுக்காக படிக்கிற அப்படின்னு கேட்டால் அவன் நந்தாவையோ இல்லை இன்னொரு பையனையோ இல்லை ஒரு ஆங்கரையோ தான் சொல்லுவான். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அதில் என்ன கோர்ஸ் இருக்குங்கிற விவரம் தெரியும். ஆனால் அவ்வளோதான் அவனுக்கு ஆரம்ப கட்டத்தில் தெரியுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அவனுக்கு விவரம் தெரியலைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு ட்ரோனை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற, ரோபோவை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பையனை அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு நீங்கள் கொண்டு போய் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அடிக்கடி ரோபோட்டிக்ஸ் பற்றி கான்ஃபரன்ஸ் நடத்தக்கூடிய, அதை பற்றின டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் நடத்தக்கூடிய ஒரு கல்வி சூழலுக்குள்ள அவன் இருந்தான்னா அவனுக்கு அது உண்மையாகவே புரிஞ்சிடும். கண்டிப்பாக புரியும் சார். அந்த சூழலே இல்லாமல் ஏஐ வைத்துக்கொண்டு நான் மேனேஜ் பண்ணுவது எப்படி, இதான் என் கேள்வி. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம நாலேஜ் வந்து ஏற்கனவே டெமோக்ராட்டிக் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி எந்த ஊரில் இருக்கிற எந்த ஒரு பையனை எடுத்தாலுமே நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ நான் படிக்கிறதே தான் நான் படிக்கிற ஸ்கூலு, நான் படிக்கிற காலேஜில் சொல்லி கொடுக்குறதுன்றது. இன்றைக்கி ஒரு பையனுக்கு பசி இருக்குது அப்படின்னா அவன் அந்த துறையில் யார் சரியானோ ரொம்ப திறமையான சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் கற்றுக்குறாங்க. இதை வந்து இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏற்கனவே வந்து ஒரு நல்ல டிசைனரையோ, ஒரு நல்ல படம் எடுக்கிறவங்களையோ, ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரையோ, ஒரு நல்ல ஆண்டர்ப்ரூனர், ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க எல்லாருமே பார்த்தா யாருமே வந்து நான் என் கோச், என்னோடய ஸ்கூலில் இருந்த கோச் சொல்லி கொடுத்து தான் விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நான் வீடியோ பார்த்து இவங்களை கற்றுண்டேன், அவங்கள ரீச் அவுட் பண்ணேன், அவங்கக்கிட்டேருந்து அட்வைஸ் வந்தது அப்படின்ட்டு. அப்போது அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் எதிர்பார்க்காத விஷயங்களை செஞ்சுட்டு நிறையா பேர் வராங்க. அதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த அதாவது ஃபார்மல் சேனல், ட்ரெடிஷ்னல் சேனல், கன்வென்ஷனல் சேனல், அந்த ஃபார்மல் சேனல் அது ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒருத்தரோட ஃப்யூச்சரே இன்னைக்கு கிடையாது அப்படின்றதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். இல்லை வந்துட்டோம். பசி இருக்கிறவங்களில் 50%ஓ 80%ஆ 100%ஆன்னு தெரியாது. அவங்களுக்கு எவ்வளோ பசி இருக்கோ அதை வச்சு அவங்க இப்போ ஒரு சிலிக்கான் வேலியில் பிறந்திருந்தா 19 வயசில் ஆண்டர்ப்ரூனர் ஆகிருப்பாருன்னா, அவர் கன்னியாகுமரி பக்கத்தில் கிராமத்தில் பிறந்திருந்தா 27 வயசில் ஆவாரா இருக்கும், 29 வயசில் ஆவாரா. ஆனால் அந்த ஏஜ் கேப் குறைஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. யதார்த்த சந்தர்ப்பங்கள் என்னென்னா, சென்னையில் இருக்க இன்றைக்கும் சரி ஏஐ வேர்ல்டில் வென் டெக்னாலஜி டெமோக்ரடைஸ்டு, எங்கள் ஊர்லேயும் அதே சிக்னல் கிடைக்கும், சென்னையிலே அதே சிக்னல் கிடைக்கும். ஆனால் அறந்தாங்கிலேயோ புதுக்கோட்டையிலையோ இருக்க பையனுக்கு இருக்க ஆக்சஸை விட சென்னையில் இருக்கவங்க ஆக்சஸ் ரொம்ப அதிகம். அதை ஈக்குவலைஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி வந்து எல்லாருக்கும் அவன் கையில் இருக்குங்கிறதுக்காக, அது என்னென்னு எனக்கு புரியுதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பக்கத்து வீட்டு ஏற்ற வீட்டில் ஆள் இல்லை. அது அட்வான்டேஜ் இருக்குன்றதை ஒத்துக்கிறேன். அட்வான்டேஜ், ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியே இன்னொருத்தருக்கு இல்லைன்றது வந்து கரெக்ட். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நான் சொல்லவில்லை, அது வந்து நேரோ ஆகிட்டே இருக்குது இன்னைக்கு. கண்ட்ரி லைக் இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, அல்லது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல வளர்ந்த நாடுகள், there are two kind of grown developed nations. ஒன்று வந்து 10 பில்லியனர் மட்டும் இருப்பான், 10 சூப்பர் ரிச் பீப்புள் இருப்பான், மற்றவங்களாம் மிடில் கிளாஸாக இருப்பான். அதை நான் சொல்லவில்லை. இன்க்ளூசிவ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ ஏஐ இஸ் ரூலிங் அப்படின்னு நமக்கு கண்ணுனால தெரியுதுன்னா, அப்போ இன்க்ளூஷன் பண்ணாமல் இப்போ பாலிசியில் கொண்டு வராமல், எஜுகேஷன் ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே இதை வந்து இன்கார்பரேட் பண்ணாமல், நீங்கள் அழகாக ஒன்று சொன்னீங்க, ஒரு கன்வென்ஷனல் பார்த்த மட்டும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இது இன்னொரு ஸ்ட்ரீம் இருக்குது, தட்ஸ் ரியல் குட் அட்வான்டேஜ். But my concern is why we are not integrating the conventional path and the new generation path. அது சரியான கேள்வி. அதுதான் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அது வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் அது நடக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கான்டென்ட் கிரியேஷன் ஒரு ரோல் வருமா, இல்லை வந்து கான்டென்ட் கிரியேட்டர்னு ஒரு ரோல் ஒன்று வருமா, இல்லாட்டி வந்து இவ்வளவு பேர் வந்து வீடியோக்கு பின்னாடி இவ்வளோ கிரேசியாக போவாங்களா, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டு டெக்னாலஜி பேஸ் பண்ணி இவ்வளவு எவால்வ் ஆகுமா அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸே இல்லை. ஆனால் எவென்ச்சுவலி என்ன ஆச்சு, யாராவது ஒரு 4 பேர் அந்த காலேஜிலேருந்து பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, ப்ளஸ் இன்றைக்கி வந்து சார் சொன்ன மாதிரி மோர் டெமோக்ரட்டைஸ் ஆகிருக்கானா, எஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்டாக ஆக்கியிருக்கு. யார் யார் கையில் மொபைல் இருக்கோ ஆக்சஸ் இருக்குது. அந்த கான்டென்ட்டை நான் போய் பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற கண்ட்ரோல் ஃப்ரம் சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூலில் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ரெடி பண்ணலையே. நம்மளை வந்து நம்ம ஸ்கூல் டெஸ்ட் பண்ணது எல்லாமே எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மள்ட்ட ஆன்சர் கேட்பாங்களே தவிர்த்து எப்படி கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸோ ஃபண்டமெண்டலி தெர் இஸ் எ ஃப்ளா. ஒன்று, நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20,000 டூல்ஸ் வருது ஏஐயில். நான் வந்து இதை அடாப்ட் பண்ணி நான் வந்து த்ரூ கவர்மெண்ட் பாலிசிஸ் அடாப்ட் பண்ணால் கூட வருஷம் சிலபஸ் மாற்றுறதுக்கோ 6 மாதத்துக்கு ஒன்ஸ் சிலபஸை மாற்றுற அளவுக்கு இன்னைக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறேன்னா, நீங்கள் 1000 டூல்ஸ் வரட்டும், 50,000 டூல் வரட்டும், நான் சொல்கிறது வருதுன்னா, இப்போ ஏற்கனவே சில விஷயங்கள் நம்ம லேக் ஆகிட்டோம். நம்முடைய கல்வி சூழலுக்குள்ளே ப்ராபபிலி ஜெயபிரகாஷ் காந்தி சார் வந்து இதை அப்ரூவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நம்ம கல்வி சூழலுக்குள்ளே பேங்கிங்கை பற்றியோ
இப்போ நான் முந்தா நேற்று உயில் பற்றின ஒரு பாட்காஸ்ட் பண்ணேன். அந்த உயில் பற்றி கேட்கல தான் தெரியுது, நமக்குமே இதில் ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு. அப்போ இது மாதிரி பணத்தை நிர்வாகம் செய்வது எப்படி, பேங்கிங் என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, பிளாக் செயின்னா என்ன, இப்படியான விஷயங்களை சொல்லித்தர வேண்டிய காலத்தில் நம்ம சொல்லித்தரலை. இப்போ அதே மாதிரி பின்னால் வந்துட்டு பயலுக புரிஞ்சுக்கலேன்னு சொல்ல போகிறோமா, இல்லை இப்போ ஏதாவது இன்டெகிரேட் பண்ண போகிறோமாங்கிறது தான் என் கன்சர்ன். இல்லை உண்மை, நீங்கள் சொன்னது உண்மை சார். இன்னும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்போ கூட வந்து பீப்புள் டசன்ட் நோ அபவுட் பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி, இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒண்ணு சொல்லித்தரதோட கத்துக்கிற தன்மையை வளர்த்துக்கிறது தான் ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கியூரியாசிட்டியும் கொஸ்டினிங்குமே இல்லையே நமக்கு. நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொன்னோன்னா ஆமான்னு சொல்லியோ இல்லை நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ நினச்சி காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ, நம்ம வந்து கிராமப்புறத்துலேருந்து வந்தனால எனக்கு நல்லா ரிலேட் ஆக முடியுது. அங்கே நம்ம ஏதோ ஒன்று கேட்டால் நம்மளை வந்து ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறது இல்லை. இது எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறையும் நம்ம போய் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது நடக்கிறது இல்லை. நல்ல ஸ்டாஃப் இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணால் கூட ஓவராலாக என் கூட இருக்கிறதுல ஒரு 50 பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா 5 பேருக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் பை டிஃபால்ட் ஒரு 45 பேருக்கு இருக்காது. அப்படி இருக்கிற இடத்துல நான் எப்படி வந்து என்னுடைய கியூரியாசிட்டியை வளர்த்துக்குவேன், எப்படி என்னோட கொஸ்டினை கேட்பேன். இப்படி முடிவுக்கு வரலாம். No other go that we have to build our own self அப்படிங்கிற. அதாவது இதை இன்னொரு மாதிரி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் 50-60 வருஷத்தில் எஜுகேஷனை இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணணும். இப்போ எங்கள் கிராமத்தில் எவ்வளோ டைவர்சிட்டி இருந்ததுன்னு நான் வந்து ஒரு 10 வயசில் பார்த்தேன். எங்கள் கிராமம் எப்படி வந்து டைவர்சிட்டியே போயிடுத்துன்றதை நான் 55 வயசில் பார்க்குறேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், எல்லார் வீட்லேயும் இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், அது மாதிரி ஆகிடுது. பட் எல்லார் வீட்டுக்கும் காமனாக எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்கவுங்க வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த 50 வருஷத்தில் நம்மளோட ட்ரைவ் வந்து இண்டஸ்ட்ரியலைசிங் எஜுகேஷன். அடுத்த 10 வருஷத்தில் நம்மளோட ட்ரைவ் வந்து பர்சனலைசிங் எஜுகேஷன். அப்போ அந்த மாதிரி பர்சனலைசிங் எஜுகேஷன் அப்படின்னா அவங்கவுங்க வேணுங்க. இப்போ ஒருத்தருக்கும் தனித்தனியாக அவங்க ஆர்வம் இருக்கிற துறையில் அவங்க கற்றுக்கணுங்கிறதுல வந்து இப்போ ஏஐ டூல்ஸ் வருது பர்சனலைஸ் பண்ண எஜுகேஷனை. அப்போ டிஸ்ரப்ஷன் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் சேனலில் பர்சனலைஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த சேனலில் வாத்தியாருக்கு 30,000 சம்பளம் கொடுக்கணும், 1,00,000 ரூபா ஃபீஸ் வாங்கினா தான் நான் வந்து ஸ்கூல் நடத்த முடியும், கட்டடம் கட்டணும். அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேஷன், டீச்சர் போடுறது, 50-60 பேரை ஒன்றா சத்தம் போடாமல் உட்காத்தி வைக்கிறது, அந்த மாதிரி இதில் போச்சு. பட் பர்சனலைசிங் எஜுகேஷனில் வந்து ஒரு மாணவனுக்கும் ஒரு டீச்சர், அதை இப்போ ஏஐ கொடுக்கும். அப்போ எனக்கு வேணுங்கிற துறையை நான் கற்றுக்க போகிறேன். இப்போது ஆக்சுவலாக நம்ம என்னென்னா வந்து இந்த சைடு இருந்து ஒருத்தர் அந்த சைடு வருது அப்படி நம்ம கொண்டு போனோம்னா இதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நம்ம நான் எப்பயும் நான் சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு கிராக் த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். இப்போ நம்ம வந்து எப்பவுமே ஒரு விஷயம் பார்க்கணும்னா ஒன்று வார்ம் வியூன்னு இருக்குது, ஒன்று ஈகல் வியூன்னு இருக்குது. நம்ம இங்கேருந்தே பார்த்துட்டு இருந்தோன்னா அது எப்படி தெரியும், இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி தெரியும், அங்கங்கே ஒன்று வெடிச்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் ஓவரால் மேலே போய் பார்க்கும்போது இப்போ என்னன்னா வந்து என்ன நடக்குதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ வி ஆல் நோ ரிசோர்ஸ் கர்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து குளோபலாக ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் வந்து ரிசோர்ஸ் கர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து எஜுகேஷனை கொடுத்து அப்படி வராமல் ஆயில் இருக்கும், அதுலேருந்து ஆயில் ரிச்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அடுத்த ஒரு விஷயம் குளோபலாக நடக்க போகிறது தான் நாலேஜ் கர்ஸ். ஓகே, நாலேஜ் கர்ஸ்ன்னு என்ன அர்த்தம்னா இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ சார் சொல்கிற மாதிரி இப்போ வந்து டெமோக்ரட்டைஸ் ஆகுதுன்னா ஏஐ வந்து நாலேஜ் வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நான் நினச்சா ஒரு விஷயம் பண்ண முடியும், எஸ் பண்ண முடியும். நீங்கள் நினச்சா பண்ணாலும் எல்லாரும் நினச்சாலும் பண்ண முடியும். ஆனால் பிரச்சனை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்தளவுக்கு எல்லாரும் இருக்கு, இந்த யூஜ் பாப்புலேஷன் அவ்வளோ பேர் இருக்கானா கிடையாது. அவ்வளோ பேருக்கு நம்மளால் வந்து எஜுகேஷன் ஸ்டேஜ் கொண்டு வரோம்னா அதுவும் முடியாது. ஏன் முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் சொன்ன மாதிரி நான் படிக்கும் போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸில் வந்து பாருங்கள் எனக்கு தெரியாது வந்து ஸ்டாஃப் தெரியாது. நான் வந்து சரி ஓகே நீங்கள் எடுங்க நான் தனியாக படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண இன்டர்ன்ஸு இப்போ இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணும்போது அவனுக்கு எப்படி நினைப்பாங்கன்னா எனக்கு ப்ரோ இதெல்லாம் தெரியும் போனால் காலையில் சொன்னேன் வந்து டம்ப் பண்ணிவிடுவாங்க, என்ன அதுக்கு ஒரு ஹையர்கி இருக்கும், நீ எப்படி ஸ்டாஃபோட எப்படி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். இது ஒரு பீப்புள் இதில் வந்து 1% தான் இருப்பான். ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் 1% இருப்பான். மீதி பேர்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மிஸ் அவனுக்கு வந்து நார்மலாக இருப்பானு, வருவானு, படிப்பானு. அடுத்தது இப்போ வருது நான் லைஃப் என்ஜாய் பண்ணுறேன், ஒரு ஜாப் வேணும், அதில் நான் காசு சம்பாதிக்கிறேன், என்னோட பர்சனல் லைஃப்பை கொண்டு போகிறேன் இப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இது ஹோல் திங் இது இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இப்படி ஒரு சொசைட்டி இருக்குது, இப்படி ஒரு புதுசாக ஒரு விஷயம் வருது அப்படின்னும் போது இங்கே 1% இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா இந்த நாலேஜ் எடுக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துப்பான். ஸோ அப்படி வரும்போது இவன் என்ன பண்ணுவான்னா இப்போ டு பி ஆனஸ்ட் இப்போ சாரோட ஆஃபீஸ் இப்போ எங்களோட அவரோட ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எடுக்கிறதுன்றது ஏன் கம்மியாக தான் தேவையில்லை. ஏன்னா நான் ஒரு ரியல் லைஃப் எங்கள் ஆஃபீஸ் நடந்த சொல்கிறேன். நான் நியூக் பீஸ்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிஆர்எம் பண்ணணும், ஓகேங்களா. ஓன் சிஆர்எம் எங்களோட ஓன் கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு இன்வென்ட்ரி எல்லாமே தேவைப்படுதுன்னு சொல்லி நாங்களே ஓனாக வந்து பண்ணணுன்ற மாதிரி பண்ணோம். நான் எனக்கு டு பி ஆனஸ்ட் நானே ஒரு டெவலப்பர் தான். பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு வேறு ஒர்க்குலாம் அது பண்ண முடியாதனால நம்ம ஒருத்தருக்கு வந்து ஹையர் பண்ணுறோம். ஹையர் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்களுக்கு தேவையானாலும் வரல. அப்புறம் என்ன பண்ணால் அந்த கோட் பேஸ் எங்ககிட்ட இருக்குது, எங்களால் ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து இன்டர்ன் ஒருத்தர் வரான் அப்போ தான், ஓகேங்களா. அவங்ககிட்ட எடுத்து அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா இது கோட் பேஸை பாருன்ட்டு ஒரு இன்டர்ன் ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவன் வந்து பார்த்தா பேக் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான். எங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து ஃபுல்லாக மாற்றி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் அந்த கம்பெனிக்கிட்ட நாங்கள் நியர்லி 10 to 2 lakhs சம்திங் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த டைமில். அந்த 10 to 2 lakhs ஸ்பெண்ட் பண்ண பேக் அண்ட் கோட் ஒன்றுமே இல்லை இப்போ உள்ள. இவன் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு இவன் எங்களுக்கு தேவை வந்துச்சு, இன்னும் ஃபியூ டேஸில் ரிலீஸ் ஆக போகுது. சிமிலர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸல் சீட் இருக்குது, டேட்டாவை சானிடைஸ் பண்ணணும், விதவிதமான ஒரு 7-8 சீட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எல்லாத்துலேயும் எல்லா டேட்டா இல்லை. இதை வந்து ஒரு எக்ஸல் சீட்டோடைய எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வந்து பண்ணணும் அப்படின்னா 3 days ரொம்ப கம்மியாக 90,000 ரூபா சார்ஜ் பண்ணணும். பிகாஸ் இவ்வளோ இருக்குது, ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணணும், அதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடில் கொடுக்க முடியும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு அதில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபார்மெட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த 1/2 hourல என்டையர் டேட்டா, நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 60,000 டேட்டாவை சானிடைஸ் பண்ணி கொடுத்துச்சு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட்டை நான் அக்ரி பண்ணிக்கிறது வந்து என்னென்னா, யார் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு தேவை இருக்கோ அந்த இடத்துல ஒரு புஷ் இருக்குது எக்ஸ்ட்ரா, அதனால் நான் போய் அதை எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் இந்த புஷ் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறது நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்குல்ல. இல்லை அதான் எல்லாருக்கும் இந்த புஷ் இருக்காதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது அந்த எக்ஸ்போஷருக்குள்ளே போனப்போ ஒரு க்யூரியாசிட்டியில் இந்த இதுலேருந்து வர்றது இருக்குது. பட் இப்போ நீங்கள் சொன்னதும் நந்தா சொன்னதுலேருந்தும் ரியாலிட்டியில் ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏஐ ஜெயின்ஸ் யாரை பார்த்து பேசும்போதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் வில் நாட் ரீப்ளேஸ் பீப்புள், இன்ஃபேக்ட் இட் வில் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நந்தா சொன்ன கேஸ்லையும் சரி உங்கள் கேஸ்லையும் உங்களுக்கு குறைவான காசில் நல்ல வேலை நடந்திருக்கு, நந்தாவுக்கும் நடந்திருக்கு. ஆனால் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் இப்போ எங்கே உட்காந்துருக்குறான் அதுதான் கேள்வி, அதுதான் விஷயம். இது என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஹோல் வியூ பார்த்தீங்க அப்படின்னா, சரி இப்போ சொல்கிற மாதிரி டு பி ஆனஸ்ட் இப்போ எனக்கு வந்து அந்த ரெக்யர்மெண்ட் இல்லை. எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் இருந்தால் போதும், நான் என்னோட ஹோல் ப்ராடக்ட் இன்க்ளூடிங் மொபைல் அப்ளிகேஷனும் சேர்த்து நான் முடிக்க முடியுதுன்னும் போது எனக்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்கிற கவுண்ட் கம்மியாகுது இல்லையா. ஆனால் நம்ம ஊரில் பாப்புலேஷன் என்ன ஒன்று இருக்குது, குளோபல் பாப்புலேஷன் என்ன இருக்குது அதிகம். அப்போ அத்தனை பேர் நமக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்குன்னா டு பி ஆனஸ்ட் இருக்காது. இல்லைங்க, ஆனால் இப்போ தமிழ்நாட்டோட தமிழ்நாடு பாப்புலேஷனு 2024 9,60,000 குழந்தை பிறந்திருக்கு. 2025 8,50,000 குழந்தைங்க தான் பிறந்திருக்காங்க. இவ்வளோ 1.3 தான் இருக்கு. நம்ம ரீப்ளேஸே பண்ண போறது, அதனால பிரச்சனை இல்லை. அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை அதுதான் உண்மை. நீங்கள் குளோபல் இது படி ஆக்சுவலாக என்ன சோஷியல் அனலிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, குழந்தை நிறையா பெற்றுக்கங்க அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ கேம்பெயின் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன அப்புறம் அட்லீஸ்ட் இந்த பாசிட்டிவ் ஆங்கிளுக்கு இன்னொன்று வரலாம். ஜெயபிரகாஷ் இப்போ அவர் சொன்னால் ரியாலிட்டியில் அந்த வேலை போகத்தான் போகுது. அப்போ இப்போ இதுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடிய சமாதானமோ அல்லது வந்து சரியான பதிலோ என்னவா இருக்குது பெரும்பாலும், அது மாற்று வேலைகளை தரும் அப்படின்னு அடிப்படையில் இல்லை. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, அவர் வந்து 3 வருஷம் முன்னாடி ஒரு சிஆர்எம் வெண்டர்கிட்ட போய் ப்ராடக்டை வாங்கியிருப்பார். ஸோ அவரால் கிரியேட் பண்ணின வேலை அவரோட சிஆர்எம்னால அப்படின்னு பார்த்தா அது அரை வேலையோ ஒரு வேலையோ இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் 2 வேலை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது எவ்வளவு பேர் இதை மாதிரி இன்றைக்கி இதை நானே பண்ணுறேன்னு உள்ளுக்குள்ளே வேலையை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ நான் B2B சாஃப்ட்வேரில் இருந்திருக்கேன். 30 வருஷம் B2B சாஃப்ட்வேரில் நான் ஒரு ஹாப்பி கஸ்டமர் கூட பார்த்ததில்லை. ஹாப்பினா 365 நாளும் ஹாப்பின்னு சொல்கிறவங்க. ஏன்னா இன்றைக்கி ஹாப்பின்னு வர நாளைக்கு ஒரு ட்ரேட் ஷோக்கு போவாங்க, எதையாவது பார்ப்பாங்க, எனக்கு இதுவும் வேணும்னுவாங்க, நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு 1 வாரம் ஆச்சுன்னா அன்ஹாப்பி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இல்லையா. அப்போ இன்றைக்கி பர்சனலைசேஷனுங்கிறது, ஸோ இப்போது நான் வந்து ஒரு ரீட்டைலுக்கு சாஃப்ட்வேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 2003 அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது இந்தியா முழுக்க 50,000 ரீட்டைல் சாஃப்ட்வேர் வெண்டர் இருந்திருப்பாங்க. நான் அந்த மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி 10 பேர் ஆகும்னு நினச்சேன். 2023 நான் அந்த பிஸ்னஸை ஜோஹோக்கு கொடுக்கறது 5,000 வெண்டர் ஆனாங்க இந்தியா முழுக்க 50,000 பட் இப்போ வந்து நிறையா பேர் நாங்களே பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க ஏஐ வந்த உடனே. அப்போ 2035 பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வெண்டர் இருப்பாங்க இந்த ரீட்டைல் சாஃப்ட்வேர் பண்ணிவிட்டு. அப்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் 1000 வேலை க்ரியேட் ஆகிறதுக்கு பதிலாக மேபி 1000 கம்பெனியில் ஒரு வேலை க்ரியேட் ஆகுது.
ஸோ அந்த வேலை பர்சனலைசேஷன் அந்த எனக்கு வேணுங்கிறது எனக்கு கிடைக்குது. இன்றைக்கி நான் வந்து ஐ எம் லிபரேட்டட், ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் எம்பவர்டு. நான் வந்து என்னோட வெண்டர்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு அவங்க அரைகுறையாக புரிஞ்சுட்டு எதையோ பண்ணி அது உண்மைதான். வருஷ கணக்கில் நான் வெயிட் பண்ணாமல் இன்றைக்கி என்கிட்டயே கண்ட்ரோல் இருக்குது. எனக்கு வேணும்னா நானே பண்ணிக்க முடியுது. அப்போது ஒரு இடத்துல 1000 வேலை கிரியேட் ஆகாமல் 1000 இடத்துல ஒரு வேலை கிரியேட் ஆகுது. கன்சியூமர் மோட்லேருந்து கிரியேட்டர் மோடுக்கு போகிறோம். ஆமாம், அதான் அது கன்சியூமர் மோட்லேருந்து கிரியேட்டர் மோடுக்கு போகிறப்ப வந்து எம்ப்ளாயியாக இருந்தவர் ஆண்டர்ப்ரனராக மாறுறாரு. அவர் ஒரு எக்கானமியை பில்ட் பண்ணுறாரு, அவர் ஒரு ஈகோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறாரு. தட்ஸ் அ ஃபைன் திங். அந்த மனிதர்கள் வந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த 1000 பேர் போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறது எல்லாரும் சொல்கிற பேச்சை கேட்டுண்டு பாதி மூளையை தான் யூஸ் பண்ணுறாங்க. எவ்ரிபடி இஸ் அன்ஹாப்பி ஆஸ் அன் எம்ப்ளாயி பிகாஸ் அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் இல்லை. அதே வந்து ஒருத்தர் வந்து 1000 இடத்துல வேலை பார்க்குறதே ஒருத்தருக்கும் ஒரு எம்பவர்மெண்ட் இருக்குது, ஒரு ஃப்ரீடம் இருக்குது, வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது. அப்போது ஹியூமன் பொட்டன்ஷியல் அதிகமாக யூஸ் ஆக போகுது. ஆனால் எல்லா இடத்துலையும் அது நடக்குமானா எனக்கு ஒரு டவுட்டு தான். ஏன்னா இப்போ நான் வந்து எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு நீடு வந்து என்னென்னா நான் சொல்கிற டாஸ்க்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு யார் யாருக்கு அசைன் பண்ணணுமோ அசைன் பண்ணிவிட்டு முடிஞ்சான்னு எனக்கு அப்டேட் பண்ணணும். எனக்கு வந்து ஐடியாஸ் எப்போ வரும்னா காலையில் நான் பாத்ரூமில் இருக்கப்போ எனக்கு ஒரு ஐடியா வரும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஐடியா வரும். அப்போ இந்த ஐடியாஸ்லாம் நான் நோட் பண்ணணும் அப்படின்னா நிறைய டூல் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு டூலில் போயிட்டு அந்த டாஸ்க் அசைன் பண்ணி யாருக்கு இதை அசைன் பண்ணணும், என்றைக்கு டெட்லைன் இத்தனை கொடுக்கணும். அந்த அளவுக்கு கொடுக்காத அளவுக்கு சோம்பேறித்தனம் இப்போ எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் எனக்குன்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் ஏஐ அசிஸ்டன்ட் வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு வாய்ஸ் நோட் கொடுப்பேன், இந்த ஆர்டர் டூ டூ லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோ, ஆட் பண்ணிவிட்டு இவருக்கு இந்த டாஸ்க்கு அசைன் பண்ணிடுன்னு சொல்லிட்டா எனக்கு அந்த டூ டூ லிஸ்ட்டில் அவங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டேன், இதுதான் ஸ்டேட்டஸு, இத்தனை தேதி நான் அவங்களுடைய அப்டேட் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துருச்சு. ஆனால் எனக்கு எவ்வளோ தூரம் எனக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்கணுமோ அந்த கன்வீனியன்ஸ் கொடுக்குற டூல் வந்துருச்சு. இந்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், சே ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 25,000க்கு ஒரு அசிஸ்டன்ட் எடுக்கிறேன்ல, அவங்களோட வேலை போயிடுச்சானா போயிடுச்சு, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆக்சுவலாக இது மாதிரி எனக்கு இண்டிவிஜுவலாக கஸ்டமைஸ்டு டூல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எத்தனை பேர் எத்தனை நீட் இருக்கோ அத்தனை டாஸ்க் போகுமா, அத்தனை ஜாப் போகுமானா போய் தான் ஆகும். ஆக்சுவலி சார் கண்டிப்பாக போகும் சார். இப்போ உதாரணத்துக்கு அவர் சொன்னது என்ன கிடைக்கும்னு மட்டும் தெரிஞ்சா பார்க்குறவங்களுக்கு ஒரு டேக் அவே. ஆமாம், இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து சார் 3 வருஷம் முன்னாடி அந்த கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணும்போது மொத்தம் 8 ஹால் சார். இன்ஃபர்மேஷன் டெஸ்க், நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ரிசப்ஷன் டெஸ்க் இருக்காங்க, ஓன்லி 10 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் அதே கான்ஃபரன்ஸில் டிஜிட்டல் ஹியூமன் ஹப்னு கொண்டு வந்துட்டாங்க சார். கைட் எக்ஸ் அப்படின்னு ஒரு டிஜிட்டல் ஹியூமன். இப்போது இட் கேன் ஸ்பீக் 25 லாங்குவேஜ். இப்போ எப்படின்னா நான் இதே 3 வருஷம் முன்னாடி நான் கேட்பேன் இந்த ஹாலில் என்னென்ன பெஸ்ட்டு எனக்கு பிடிச்ச இது. இப்போ அந்த ஹியூமன்கிட்ட நான் தமிழில் தான் பேசினேன். அந்த டிஜிட்டல் ஹியூமன்கிட்ட சூப்பராக இமிடியட்டாக ஸ்கேன் பண்ணுது, என்னுடைய ஐடி கார்டு சொல்லுது, நீங்கள் இந்த ஸ்டாலுக்கு நீங்கள் போகலாம், இதுக்கெல்லாம் எப்படி போகலாம் அப்படின்னு. மொத்தம் 8 ஒவ்வொரு 3 வருஷம் முன்னாடி ஒவ்வொரு ரிசப்ஷன் டெஸ்க்லையும் 10 பேர் வேலை செஞ்சு 100 பேர் இருந்தாங்க. இந்த தடவை ஒருத்தர் கூட கிடையாது. there's no reception, completely டிஜிட்டல் ஹியூமன். அப்போது இது ஒரு பக்கம் வேலை போகுது, அவர் சொன்னது உண்மை. இப்போ இது பின்னாடி மானிட்டர் பண்ணுறதுக்கு 10 பேர் வேலை செய்கிறான். இதுதான் நாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம நிறைய காலேஜ் போய் பார்க்குறேன். காலேஜஸ்க்கே என்ன வேணும்னு தெரியல. இதுதான் ஹானஸ்ட். ஐ எம் ஆல்சோ போர்ட் இன் மெனி காலேஜஸ். அவங்களுக்கு தெரியல. ஏன்னா தப்பு கிடையாது, இண்டஸ்ட்ரி வேறு காலேஜ் வேறு. இப்போ அவங்களுக்கு தெரியும் போது என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஏஐ கோர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. எதுக்கு நான் ஓப்பனாக சொல்லணுன்னா, அப்போ தான் ட்ரெண்டில் இருக்குது, எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் இதான் உண்மை. பேரண்ட்ஸுக்கும் ஏஐ ட்ரெண்டில் இருக்குன்னு தெரியும், பசங்களுக்கும் ஏஐ ட்ரெண்டில் இருக்குன்னு தெரியும். அப்போ நம்ம காலேஜில் ஏஐ இருக்கணும், அதுக்காக க்ரியேட் பண்ணிடுறாங்க. இப்போ இதை சொல்லித்தர லெவலுக்கு ஃபேக்கல்ட்டிக்கும் கண்டிப்பாக நாலேஜ் இருக்காது, தவறு கிடையாது. ஏன்னா கட்டிங் எஜ்ஜாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் தான், இண்டஸ்ட்ரியில் இல்லாதவங்களுக்கு. இன்னொன்று நாங்கள் பேஷனில் பண்ணுறோம், அவங்க they have to learn and teach. இப்போது நான் வந்து திருச்சி காலேஜில் நான் வந்து ஒரு கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட்டு, அரியர் பாய். நீங்கள் சொல்கிற அத்தனையும் எனக்கு புரியுது. இப்போ எனக்கு வாழ்க்கையில் நான் சினிமா பார்ப்பேன். இப்போ யூத் படத்தில் வர மாதிரி, டிராகன் படத்தில் வர மாதிரி கேங் காய்ஸு. ஏன்னா நம்ம கல்ச்சர் அப்படி, அதாவது பசங்க ஜாலி, காலேஜு, ஃபன் இப்படியே இருந்துட்டேன். எனக்கு ரியாலிட்டியே தெரியாது. நான் முதல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது 30 நாள் வேலை செஞ்சால் 8,000 ரூபா கொடுக்குறாங்கன்றது என் மண்டேல தட்டும் போது அந்த 8,000 வரும்போது தான் தெரிஞ்சது 8,000 ரூபாய்க்கு இவ்வளோ மதிப்பா. 30 நாள் உட்காந்து பெண்டை கட்டினா தான் வருதா. அப்போ தான் எங்கள் அப்பா மேலே எனக்கு மரியாதை வந்தது. ஸோ இன்றைக்கி நான் வந்து 300 பேருக்கு ரெஸ்யூம் இல்லாமல் அவங்க என்ன காலேஜ் என்ன இதுன்னு பார்க்காம என்னோடய முதல் கம்பெனியை வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அந்த தைரியத்தில் சொல்கிறேன், நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, இதுதான் உண்மை.
காலேஜஸும் இதை எஜுகேட் பண்ணுறது கிடையாது. நான் ட்ரிபிள்இ படித்தேன், எங்கள் அம்மா இப்பயும் திட்டுவாங்க, ஏன்டா ஒரு ஃபேனை கூட சரி பண்ண தெரியல, நீ என்ன ட்ரிபிள்இ படித்தேன்னுவாங்க. ஸோ இந்த நம்ம எஜுகேஷன் நமக்கு ஒரு கொலாபரேஷனை கொடுக்குது, நமக்கு சம் பீப்புளோட எப்படி பேசணும், பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற யதார்த்தமான சூழ்நிலையை அமைச்சு தருது. இந்த நாலேஜ் இஸ் நாட் அட் ஆல் ஈக்குவல் டு இண்டஸ்ட்ரி நாலேஜ். இந்த கேப் இருக்குது. இப்போது நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா 210 காலேஜில் ஃப்ரீயாக போய் பேசிட்டு வரேன், Tier 2 Tier 3 என்னால். எனக்கு அப்துல் கலாம் ஐயா பிடிக்கும், என்னால் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். பட் இதை சிஸ்டமைஸ் பண்ணோன்னா இப்போ தரணி வந்து அகாடமி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல. இப்போ நான் வந்து சர்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்னு வெறும் 499 ரூபாய்க்கு காலேஜ் பண்ண வேண்டிய வேலையை ஃப்ரீயாக வைக்கலாம். ஃப்ரீயாக வச்சா சீரியஸ் கிடையாது. 499 ரூபாய்க்கு அதுக்கு மேலே தான் எங்கள் ஒவ்வொரு டெவலப்பரும் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கொடுத்து இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும், ஒரு சேவையாக ஒரு சாட்டர்டே சண்டே சேர்க்கணும்னு எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இந்த மாஸ் பசங்க எப்போ உள்ளே வருவாங்கன்னா நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். எனக்கு அப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகும். ஆக்சுவலாக நான் வந்து இன்க்ளூசிவாக பேசுகிற ஆள், எனக்கு எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணுன்றதுல நான் உரிமையாக நிற்கிற ஆள். எனக்கு என்னென்னா இப்போ இதை டெமோக்ரட்டைஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் ஆக்சசபிள். தண்ணி பாட்டில் யார் வேணாலும் வாங்க முடியுன்ற மாதிரி இப்போ இந்த நமக்கு வந்து கோவியும் ஃப்ரீயாக கொடுத்துட்டா சாம் ஆல்மண்ட். ஸோ வந்து 300 ரூபா வரதை ஃப்ரீயாக இப்போ கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வருவான், அதுக்குள்ளே நம்ம பசங்களாம் சுதாரிச்சிருவாங்க. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு கம்ப்யூட்டர், எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டரு, அப்புறம் ஒரு ஃபோனு, அதை வச்சு தான் என் மூளையை வச்சு தான் உழைப்பை போட்டு கடவுளோட அருளோட ஜெயித்தோம். இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்துருச்சு, இன்றைக்கி எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்குது, இல்லைங்க எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குது. இதுவே மிகப்பெரிய டெமோக்ரட்டிஸ். பசங்க வந்து கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. எப்போ கற்றுக்குவாங்கன்னா கோவிடில் வேறு வழியே இல்லை, எல்லாம் பேனிக் மோடு போனோம்ல, அது மாதிரி நடக்கும். ஆனால் நம்ம பசங்க கில்லி அதில் எப்போது கீழே பிரச்சனை வரும்போது சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டை அடிச்சிருவான். எல்லாருமே 6 அடிக்கிறாள் தான். இல்லை, எவ்வளோ நாளைக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டாகவே இருக்குது. எப்போ ரூலர்ஸ் ஆகுறது, எப்போ அடுத்தவனுக்கு டெக்னாலஜி ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்கோம். கரெக்ட். அக்செப்டன்ஸ் வந்து நான் முதல்லேருந்து எல்லாரோடையும் கொஞ்சம் நான் அழுத்தி வரேன், நடந்துருவோம், கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும், சாமி ஹெல்ப் பண்ண சொல்லிட்டாரு. எவ்வளோ நாளைக்கு இதை நம்ம நகர்த்திட்டு போக முடியும்னு தெரியல. ஏன்னா கண்ணுக்கு முன்னால் இப்போ இல்லை வேலை போகுது, நீங்கள் இந்த ரோடு ஒவ்வொருத்தராக கவனிக்கிறோம். இப்போ நான் வந்து ஐ இன்ட்ராக்ட் வித் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் பீப்புளோட ரொம்ப க்ளோசஸ்ட்டாக தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு சில ரியாலிட்டி தெரியுது. கியூரியாசிட்டி இஸ் த கீங்கிறத நானும் பேசுகிறேன் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் ஒரு டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி உள்ளே வந்து உட்காந்துருக்குது, அது தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது இந்த அடுத்த லைனுக்கு வரையும் அவர் சொன்னதை நம்ம சமாதானம் சொல்கிறோம். இப்போது சரியாயிரும் அது இன்னொரு வேலையை கொடுத்துருன்னா அதை யாருமே கிளாரிட்டியோட சொல்ல மாட்டேங்கிறோம். ஏஐ டெக்னாலஜி அணு ஆயுதங்களை விட மோசமானது அப்படின்னு ஈலன் மஸ்க் சொல்கிறாரு. உண்மை ரைட்டா? இந்த சைடில் நாராயணமூர்த்தி சொல்கிறாரு, அவ்வளோலாம் பயப்படாதீங்க, அது ஒரு டூல் தாங்கிறாரு. 2 பேருமே பெரிய ஆள். இப்போ நான் யாரை நம்புறது? இல்லை, ஆனால் நீங்கள் 2 விஷயம் பார்க்கணும். இப்போ இந்தியாவில் வந்து 550 மில்லியன் பீப்புள் வேலை பார்க்குறாங்க. அதில் 50 மில்லியன் தான் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட், 500 மில்லியன் வந்து இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டு. அந்த 50 மில்லியன் சொல்கிறது எதை சொல்கிறீங்க? பிஎஃப் இஎஸ்ஐலாம் வச்சு மாதம் சம்பளம் வாங்குறவங்க வெறும் 50 மில்லியன். மீதி 500 மில்லியன் வந்து அந்த மாதிரி இல்லாமல் எம்எஸ்எம்இயில் வேலை பார்க்குறவங்க, கடையில் வேலை பார்க்குறவங்க மாதிரி. இப்போ நம்ம வந்து வேலையை பற்றி பேசுகிறது, நம்ம கவலைப்படுறது அந்த 50 மில்லியனில் இருக்கிற மேபி 10-15 மில்லியன் ஐடியில் வேலை பார்க்குறதுல 3 மில்லியன் 4 மில்லியனை பற்றியா, இல்லை நீங்கள் பொதுமக்கள் எல்லாருக்கும் இது ஏன்னா எல்லாருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து எப்போ டெக்னாலஜி கொடுக்க போகிறோன்றது வேற கேள்வி. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாருக்கும் ஏஐனால என்ன பலன் அப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற விவசாயிக்கு மொபைல் ஃபோனால் பலனா அப்படின்னா கண்டிப்பாக பலன் தான். ஏஐனால் அவருக்கு அதிகமாக பலன் வருமானா பலன் வரும் தான் அவருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன், இன்றைக்கி தமிழ்நாட்டிலையோ இந்தியா முழுக்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 பிஸ்னஸ்மேன்கிட்ட பேசியிருக்கேன். இப்போ கூட யாருமே எனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆள் கிடச்சிட்டாங்க, வேணுங்கிற அளவு ஸ்கில்லில் ஆள் கிடச்சிட்டாங்கன்னு சொல்கிறது இல்லை. இப்போ நீங்கள் சும்மா ரோட்டில் நடந்து போனாலே 4 கடையில் ஒரு கடையில் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டு தான் வச்சுருக்காங்க இல்லையா? அப்போது நமக்கு இன்னும் லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது, ஸ்கில் ஷார்ட்டேஜ் இருக்குது. எந்த வேலைக்குமே எந்த கம்பெனிக்குமே ஆள் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு நான் இன்வெஸ்ட் பண்ணின ஸ்டார்ட்-அப்லேயே நிறையா ஸ்டார்ட்-அப்பில் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல. அப்படி இருக்கிறதே நம்ம வந்து, அதாவது ஏஐயோட லாங் டேர்ம் இம்பேக்ட் ஒன்று இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஒன்று இருக்குது. ஆனால் ஷார்ட் டேர்மில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா கம்பெனியில் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இவ்வளோ கம்பெனியில் வேலைக்கு ஆள் தேவைன்னா தான் இப்போ நேற்று அமேசான்லேருந்து ஒரு 30,000 பேர் தூக்குனாங்க.
இப்போ அவங்களுக்குலாம் பேச அதாவது அந்த Sir, அந்த அப்படி இல்ல ரூல் sir. தூக்கிடுறாங்க பிரதர். அந்த ரூல் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, எங்கள் இதில் டிசைனர் ரோலை நாங்களே தூக்கிட்டோம். ஏன்னா டிசைன் பண்ணவே தேவையில்லை. அவனுக்கு கிரியேட்டர்னு ஒரு புது ரோல், பேர் தான் வேறு, அதே ஹியூமன் தான், அதே சாம் தான் வேலை செய்கிறாரு, நல்ல சம்பளம் தான் நான் கொடுக்குறேன். இப்போ என்னது அந்த டிசைனர்னா பாருங்க, இவர் இத்தனை நேரம் இந்த உண்மையை சொல்லவே இல்லை. டிசைனர் பேரை கிரியேட்டர்னு மாத்திட்டேன், ஆள் வேலையில தான் இருக்கான்னு ஏதோ தூக்கிட்டா மாதிரி வேலையில் பேசுறாரு. இருக்க வரைக்கும் சந்தோஷம். இப்போ இவங்க அமேசான்லாம் தூக்குறாங்க, அவங்க தூக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களால அதை ஃபிட் பண்ண முடியாது. அதாவது அந்த இப்போ எக்ஸாம்பிள் ரெகுலராக பழங்கிருப்பாப்புல இந்த வேலைக்குன்னு, அந்த வேலையில் அவங்க ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா அதை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ இவங்க வேறு கம்பெனிக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். அதாவது வாய்ப்பு இல்லாமல் இல்லை, வேறு கம்பெனிக்கு போகும்போது தே ஹேவ் டு அப்ஸ்கில். எப்படின்னா, நான் ப்ராம்ப்ட் மூலிமா டிசைன் பண்ண தெரிஞ்சேன். எனக்கு முன்னாடி நான் அடோப் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஃபிக்மா வந்தது, ஸ்கெட்சு வந்தது. இப்போ ப்ராம்ப்ட்லேயே நீங்களே அடிச்சுட்டு நீங்கள் டிசைன் ஆகிட்டீங்க. இன்னொன்று உங்கள் வேலைக்கும் அடுத்தது வரப்போகுது ஏஐ கிரியேட்டர். நான் க்ளோஸாக ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை நம்ம பார்க்கணும். எப்படின்னா, ஒரு பக்கம் இந்த ஏஐயில் வந்து இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, இப்போ இது வந்துருச்சு, கிளாடோட இதெல்லாம் பண்ணிவிடலான்னு கரெக்டாக அதை செய்கிற ஒரு செக்மெண்ட்டு. இன்னொன்று அதை ட்ரை பண்ணுற ஒரு செக்மெண்ட், மூணாவதாக ஒரு செக்மெண்ட் இருக்குது. இப்படிலாம் ஏஐயில் பண்ணலாமா, அப்படி ஒன்று இருக்கான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க செக்மெண்ட் இருக்கு. இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் யார் அட்ரஸ் பண்ண மூணாவது செக்மெண்ட்? இப்போ அவங்களையும் சேர்த்து தானே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறையா வேலையில் வந்து வாய்ப்பு இருக்குது சார். உதாரணத்துக்கு இல்லை ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வேலை போகுதுங்கிறது பரவலாக பேசப்படுது. இப்போ சார் வந்து அதுக்கு ஒரு லாஜிக்கலான ஒரு ரீசன் சொல்கிறாரு. ஒரு வேலை போகும், இன்னொரு வேலை கிடைக்குங்கிறது ஒன்று. ரெண்டாவது, வேலைக்கான தேவையோடு நிறைய நிறுவனங்கள் காத்திருக்கின்றன. இதையும் நம்ம யதார்த்தத்தில் பார்க்குறோம். கேன் சம்மன் டெல் மீ வெரி கிளியர்லி இந்தந்த ரோல் போகுது. இப்போ அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ் பேஸ்டு ரோல் எல்லாம் வேலை இழக்குது. ஏன்னா ஏஐ அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ திங்கிங் பேட்டர்னில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் கூடுதலாக மாறும். இந்த வேலை போகும், இந்த வேலை வரும்னு ஒன்று கணக்கு சொன்னால் பீப்புள் வில் திங்க் ஆன் தட் லைன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கோட் எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ உங்கள் வேலை போகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கிற வேலைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது ப்ராம்ப்டிங் அப்படிங்கிற ஒரு வேலை கிடைக்கலாம். அப்போ என்ன வேலை போகும், என்ன வேலை கிடைக்கும், இதை மட்டும் முதல்ல சொல்லிட்டீங்கன்னா பெட்டர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். இப்போ வந்து ஒரு பக்கம் வேலை போகுதுன்னா, இப்போ சாம்சங் வந்து என்ன சொல்கிறாங்க, பை 2030 0 காப்பி, அதாவது நோ ஹியூமன் பீயிங்னா ஒரு அந்த அஜென்டிக் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். அதே சயின்டிஸ்ட்டை கேட்டேன் நான் வந்து, என்ப்பா இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஹியூமனுக்கு என்ன வேலைன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒய் டோன்ட் யூ டெல் யுவர் இந்தியன் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட் ஃபேக்ட்ரியை ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனுக்கு HVACன்னு சொல்லுவோம், இதில் நிறையா இருக்குது. நீ அவரே சொல்கிறார், நீ இவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸில் எனக்கு ஒரு இடத்துல காமி இந்த இன்ஸ்டாலேஷன், இதை வந்து ஹியூமன் தான் பண்ண முடியும், ஒரு ஏஐயோ இது ரோபோட்டோ பண்ணவே முடியாது. we are ready to pay much more than scientists. I repeat, he said, I'm ready to pay those professionals much better than a scientistங்கிறாரு. அப்போ தேவை இருக்கு. இந்த வேலை போகுது தம்பி, இந்த வேலை கிடைக்கும். அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்க அமையலை தம்பி, திருநெல்வேலியில் இந்த பார்த்தீங்களா அந்த பொண்ணு அமையும்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லை, அந்த லெவலில் தீஸ் ஆர் த நியூ ஜாப்ஸ் ஆர் கோயிங் டு கம், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட்னு சொன்னீங்கன்னா. இப்போ டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து NVIDIA வந்து இதுக்குன்னு ஒரு ஹார்ட்வேர் சிஸ்டம் வேரான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா சிந்தட்டிக் டேட்டா. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், நீ டேட்டா சயின்ஸ் ரெகுலர் ரோல் வந்து போயிட போகுது நீங்கள் சொன்னீங்களா, அப்போ என்ன ரோல் உருவாகுன்னு சொன்னீங்கன்னா, ஒய் கான்ட் வி டீச் தம் சிந்தட்டிக் டேட்டான்னு வருதுங்க. அதாவது இதை வந்து ரோபோட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ரியல் டைம் டேட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்போது இப்போ வந்து சிந்தட்டிக் டேட்டா வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு யாராவது நம்ம சொல்லி தரோம் கிடையாது. இப்போ சொல்லி கொடுத்தோன்னா அந்த ரோல் கிரியேட் ஆகுது. சிந்தட்டிக் டேட்டா ஒரு ரோபோட்டை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக, ஒரு ரோபோட் AI மாடலை வந்து அவன் வந்து ரியல் டைம் டேட்டா கொடுக்க மாட்டான். அப்போ அந்த சிந்தட்டிக் டேட்டா வந்து அப்போ கொஞ்சம் நீஷா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், இல்லை சார், ஒன்றுமே நீஷ் கிடையாது சார். இது நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராம்ப்ட்ல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சொல்லவில்லை சார், அதுக்கான வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கைன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் அதிகமான இன்ஜினியர்கள் வந்து படிக்க வந்தப்ப எல்லாரும் விமர்சனம் பண்ணதுன்னா எதுக்கு விழிஞ்சு படிக்கிறாங்க அப்படின்னா. ஆனால் தமிழ்நாடு வளர்ந்தது, நீங்கள் என்ன விமர்சனம்லாம் பண்ணாலும் கார வீடு ஓட்டு வீடு ஆனது, பசங்கள்லாம் இன்ஜினியரிங் படிச்சாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போனால் அதை நம்ம மறுக்க முடியாது. ரியாலிட்டி அதுதான். அது மாதிரி சிம்பிளாக கேட்குறேன். இப்போ வந்து டெவலப்பர் வேலை போயிடும் பிரதர். அந்த இடத்துல என்ன வரணும்னா, திங்கர் அப்படின்னு ஒரு வேலை வரும். இவன் டெவலப் பண்ண தேவையில்லை. அதாவது டெவலப் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் என் வேலையை ஈஸி பண்ணுறதுக்கு. இந்த சாஃப்ட்வேரை நான் மிஷின் டு மிஷின் புரிகிற மாதிரி அடிக்கிறதுக்கு மிஷின் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அதுதான் ஸ்விஃப்ட்டு, C++, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் எனக்கு புரியாத மொழியில் பேச தேவையில்லை, இங்கிலீஷ்லேயே அடிச்சிடலாம். இங்கிலீஷ்லேயே நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை வர வச்சிடலாம். இதுக்கு என்னென்னா லாஜிக்கலாக யோசிக்க தெரியணும். எனக்கு இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு ஜாப் ரோல் பேர் என்னன்னு, அதான் டெவலப்பருக்கு பதிலாக
எக்ஸிக்யூட்டர்னு மாறிடும். இன்னொன்று ப்ரொசீஜரல் திங்கர்னு வச்சுக்கலாம். Okay. ஓகே, இப்போ வந்து அது வந்து அவர் சொல்கிறது வந்து என்னென்னா, முன்னாடி வந்து நம்ம கோட் அடிக்க போகிறோம்னா இந்த லாஜிக்லாம் யூஸ் பண்ணோம்ல, இன்னைக்கு லாஜிக் யூஸ் பண்ணாமல் எந்த சீக்வன்ஸ்ல எது நடக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ஒரு workflow automation இது நடந்தா இது பண்ணணும். workflow automation. ஆமா சார். ரெண்டாவது வந்து டிசைனர் வேலை போயிடும் சார். நான் சொன்ன மாதிரி கிரியேட்டர் அப்படின்னா என்னன்னா, நீ டிசைன் டூல் யூஸ் பண்ண தேவையில்ல, நீ ஓவராலாக அதை புரிஞ்சுக்கிட்டு நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ உங்கள் தம்ப்நெயிலை நான் கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு சாஃப்ட்வேரை நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற, அதாவது இப்போ யூடியூப் கிரியேட்டர் வேறு, இது வந்து ஆப் கிரியேட்டர்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஒரு ரோல் புதுசாக கிரியேட் ஆகிரும். அதே மாதிரி இப்போ வந்து டெஸ்டர்னு இருப்பாங்க, மேனுவல் டெஸ்டர் அதெல்லாம் இருப்பாங்க. இப்போ இனிமேல் என்னன்னா அப்ரூவர்னு மாறிடும், அதுவே டெஸ்ட் பண்ணிடும், அதை அப்ரூவ் பண்ற அவ்வளோதான் சார். நம்ம பார்த்தோம் அவர் சொல்ற ஒரு திங்ல நம்பர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைப்படுறது கம்மியாகுதா இல்லையா? கண்டிப்பாக கம்மி. அதுதான் நான் சொல்றேன். இப்போ என்னன்னா, இதுதான் விஷயமே. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு க்ரீமி லேயர்ல உட்காந்து பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கோபியன் அவர் என்ன பண்றாருன்னா, பிடிச்சி நம்மளை இழுத்துட்டு கீழே வராரு, நம்ம திரும்பி மேலே போயிடுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, கீழே இறங்கி பேசுவேன்னு சொல்கிறேன். கிரவுண்ட் ரியாலிட்டியிலே இப்போ தமிழ்நாடு எடுத்துங்க, தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இருக்கான், இத்தனை பர்சன்டேஜ் பேர் இருக்கான், அதில் ஒருத்தன் தான் வந்து பிறகு கியூரியாசிட்டியோட இருக்கான். இப்போ நீங்கள்லாம் கியூரியாசிட்டி இருந்தால் மேலே வரலான்றீங்க, ஆனால் 1% தான் கியூரியாசிட்டியாக இருக்கான். இல்லை அந்த 1% வந்து மேக் அதர் 90% நம்ம எல்லாம் எல்லாரும் இன்ஜினியர் படிச்சோமா இல்லையா? ஏன் இன்ஜினியர் படிச்சோம்? எனக்கு யாராவது ரியாலிட்டி சொல்றாரு என்ன, அந்த 1% எல்லாரையுமே மாத்திடுவாங்கிறது இல்ல ஹர்ட் மென்டாலிட்டியில போயிடுவோம். நடந்தது இல்லை. ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா கீதையே ஒன்னே ஒன்று தான் சொல்லுது. கிருஷ்ணர் கடைசியில் வந்து சொல்லிட்டு போயிறாரு, மனிதன் தன்னுடைய அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை. ரைட்டா? ஆமா, ரியாலிட்டி இதுதான். நீங்க ஹிஸ்டாரிக்கலா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று மாற்றணும். அப்போ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் நம்ம சொல்லுவோம், அதை மாற்றணும், மாற்றுறாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஹர்ட் மென்டாலிட்டி எல்லாருமே 99 பேர் மாறிடுவோம் அப்படிங்கிறதுலாம் யாருன்னா, உங்களோட பக்கத்தில் இருக்க அந்த 99 பேர் மாறிடுவான். ஏன்னா அவனுக்கு நீங்கள் இருக்கீங்க. புரியுது. அப்போ ரியாலிட்டியில் 1% கியூரியாசிட்டியில் அதான் நான் சொன்னேன். இப்போ அவன் கியூரியாசிட்டி இருக்கிறதுங்கிறது அவசியம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு இல்லாதவனெல்லாம் இப்போ இது கடைசியில் எங்கே வந்து நிற்கிறான், வலுத்தவன் பழச்சிக்கோ அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுமாங்கிற கவலையில் தான் இதை ரைஸ் பண்ண. அது கிட்டத்தட்ட உண்மை தான் ஆச்சு. அது ஃபேக்ட் தான். நீங்கள் சொல்கிறது வந்து ஃபேக்ட் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கியூரியாசிட்டி சொன்னோம்னா, கியூரியாசிட்டி விட்டுருவோம். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ நம்ம ஊரில் இருந்துட்டு காலேஜ்லாம் படிச்சுட்டு வேலை கிடைக்காம ஒரு செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. நம்ம அதை மையமாக வச்சு பேசினோம்னா இன்னும் ரிலவெண்ட்டாக இருக்கும். நான் முதலேருந்து அவங்கள தான் மையமாக வச்சு பேசுகிறேன். கரெக்டாக அவர் தான் சொன்னாப்புல, மேலே கூட்டிகிட்டு போ, நான் கீழே கூட்டி நீங்கள் அதான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நான் சொல்கிறேன்ல, ப்ராக்டிக்கலாக ஸ்பீக்கிங், நான் அந்த 1%, ஓகேங்களா, நான் வந்து 5 யூனிட் இருக்குன்னா 5 யூனிட் நான் தான் செமினார் எடுப்பேன். அந்த மாதிரி எல்லா சிம்போசியம் போவேன், எனக்கு செமினார்ஸ் எடுக்க பிடிக்கும். அப்படி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரியும், ஓகேங்களா, எப்படி இருக்கு. அந்த 1%ல இருந்து நான் எல்லாருக்கும் செமினார் எடுத்து எத்தனை பேர் வந்தாங்க. நான் இதை கொஞ்சம் உடைக்க விரும்புகிறேன். நான் வந்து 2003 பாஸ்ட் அவுட். நான் நிறைய காலேஜில் போகும்போது எல்லாரும் என்ன பயப்படுவாங்கன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே, நான் ஒரு முட்டாள்னே, எனக்கு பயமாக இருக்குண்ணே, நான் இப்படிலாம் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என் கூட இருந்தவனும் சரி, என்னோட 2003 இருந்த நிறைய பேரும் சரி இதை சொல்லியிருக்கான்ப்பா, தமிழ் மீடியம். நான் தான், என் ஃப்ரெண்டெல்லாம் தமிழ் மீடியம் தான். நான் தான் சொல்லுவேன், டே மாப்பிள்ள எதுக்கும் பயப்படாதான்னு. எல்லாருக்குமே இன்றைக்கி வேலை கிடச்சிருச்சு. நல்லா நான் வச்சுங்க. இல்லை அதான் சொல்லி முடிச்சிட்றேன். இது ஒரு மித்துன்ற நான். அதாவது 2003 என் கூட இருந்த அத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருச்சு. நம்ம காலேஜில் அந்த சிச்சுவேஷனில் அந்த ஒரு நிமிஷம் ஆஃபர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி. இப்போ எனக்கு இன்ஃபோசிஸ் அட்டன் பண்ணேன் கிடைக்கல, சிடிஎஸ் அட்டன் பண்ணேன் கிடைக்கல, விப்ரோ போனேன் கிடச்சிருச்சு, சிஸ்கோ ஏதோ ஒன்று. அதாவது என் ஃப்ரெண்டெல்லாம் இப்போ தமிழ் மீடியத்தில் நீங்கள் டீச்சர் வந்து அடிமுட்டாள்னு சொன்னாலாம் இன்றைக்கி டாப் பொசிஷனில் இருக்கான். என் ஃப்ரெண்டெல்லாம் ஏஐயாக இருக்கான், அதில் ஒருத்தன் வைஸ் சேர்மனாக இருக்கான், வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கான். அதான் டே நீ தானடான்னு நாங்களாம் பேசிக்குவோம். ஸோ இது என்னென்னா பிரதர், அந்த இடத்துல அந்த நேரத்தில் பார்க்கும் போது வேலை கிடைக்காத மாதிரி இருக்கும், ஆனால் அத்தனை பேருக்கும் கிடச்சிருச்சு. இதை நான் என்ன தைரியத்தில் சொல்கிறேன்னா, 2003 என் பாஸ்ட் அவுட் என் பசங்க, நான் நிறைய காலேஜ் போய் பேசும்போது நீங்கள் சொல்கிற ரிவர்ஸ் ஆயிடுது. 1%க்கு மோசமாக இருக்கலாம், பட் 99% வந்து ஏதோ ஒரு வகையில் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஒரு வருஷத்தில் கிடைக்கலாம், 2 வருஷம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 4 வருஷமாக வேலை கிடைக்கல, டே கண்டிப்பாக கிடச்சிடும். அப்போ நாங்கள்லாம் நின்றுறோம். ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஒரு 10,000 5,000 வந்து பிடிச்சி இன்றைக்கி எல்லாம் 75,000 80,000. அதுதான், அது அவங்களுடைய சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்லையும் அவங்களுடைய ரியலைசேஷன்லையும் அவங்க வர்றாங்க. கரெக்ட். இப்போது நம்ம எப்போதுமே என்னென்னா, அதை பிடிச்சி வந்துடுற பையன் வந்துடுவான், ஆனால் அதை வர முடியாத பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணணும்னா. ஆனால் என்னென்னா, டெக்னாலஜியோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறப்ப அது டெமோக்ரட்டைஸ்டு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் கூட எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப அக்சசபிளாக இருக்குது. கரெக்ட். அதனால் நான் திரும்ப இந்த கேள்விக்குள்ள வரேன். நீங்கள் தான் இதை சொல்லலாம், அடுத்த 3 வருஷத்தில் ஜாப் மார்க்கெட் எப்படி மாறும் சார்? இப்போ வந்து ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சார்.
இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ஐஓடி வந்துருச்சு, இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி வந்து நிஷ் வந்து நீங்கள் நிஷ்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே இன்றைக்கி வந்து தேவை இருக்குது. அப்போது ஒரு படிக்கிற பையன் அதில் வரணும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் கோயிங் டு க்ரோ. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1.5 nm. ஸோ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஸ்கில் வேணும்? இப்போ அதுக்கு வந்து சிப் பேக்கேஜிங் இந்தியாவில் வந்து பிக்கெஸ்ட் நீட் இருக்குது. அப்போ சிப் பேக்கேஜிங் கோர்ஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ஒரு பையன் இப்போ வந்து எலக்ட்ரானிக் படிக்கிற பையன் அது படித்தாருன்னா அதில் இன்றைக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. இந்தியா நீட்ஸ் 1.2 million செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ் பை 2030. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 பேர் கிடையாது. அப்போது ஏன் அது நம்ம செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து கோர்சஸ் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, அதில் மெட்டீரியல் சயின்ஸு. இப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னா சிலிக்கான் தான் சொல்கிறோம். சிலிக்கானை தாண்டி அடுத்த மெட்டீரியல் வந்துடுச்சு, அதாவது கெலினியம் நைட்ரேட்னு இந்த ஏஐ சிப்லாம். இப்போ இதுதான் அது பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ மெட்டீரியல் சயின்ஸ் இன்டெகிரேட் பண்ணோம். அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, யார் சொன்னால் இல்லைன்னு. அதுக்கப்புறம் இப்போ ஃபினான்ஷியல் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு ஒர்க் இன் த பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் S&P Capital IQ, FactSet சர்டிஃபிகேஷன். இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வந்து இருந்துச்சுன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் பேங்கிங் ஃபினான்ஷியல் சைடில் வந்து உருவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம திங்க் ஜாப் கிரியேட் ஆகுது சார். என்ன பிரச்சனைனா இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா சில் அவுட்டில் கடைசியாக ஹீரோயினும் போடுறத காட்டுவாங்க. அவங்கள்ட்ட காதலில் சக்ஸஸ் ஆகி போகிறாங்க, அதோட படம் முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே தொடங்குது, ரியல் வாழ்க்கையே அதுக்கப்புறம் தான் தொடங்கும். இப்போ அதே மாதிரி இருக்குது, நியூக்ளியர் எனர்ஜியை பற்றி கோர்ஸ் கொண்டு வாங்க, அதை படிங்க எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கடுத்து அவன் வேலைக்கு போகணும்ல, அதுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம இது எப்படி பார்க்கலாம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க இப்போ நந்தா மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்து நிறைய பேர் காப்பி பண்ணாங்க. அதை காப்பி பண்ணுறப்ப அவன் படிச்சுட்டு வந்த இன்ஜினியரிங்காக இருக்கும், நந்தாக்கு இன்ஜினியரிங் வந்தும் அதை விட்டுட்டு இது பிடிச்சதுனால பண்ணார். எனக்கு இன்ஜினியரிங் வரலை, ஆனால் இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் அப்சர்வ் பண்ணி சொன்ன மாதிரி ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நான் பிடிக்கிறேன். ஆக்சுவலி நந்தாக்கு இருந்த நீடு வேறு, அதுக்கப்புறம் இருந்த 10% இருந்த நீடு வேறு, மீதி இருக்கிற பீப்புளுக்கு எல்லாருக்கும் இருக்க நீடு வேறு. அப்போ நீடு வந்து என்னென்னா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ஐ வில் ஃபிகர் அவுட் சம்திங். நம்ம எல்லாருமே சொல்கிறதில்ல ஒரு விஷயம் வந்து ஏற்கிறதுக்கு இன்னும் நம்ம மறுக்கிறது வந்து என்னென்னா வேலை போகுது அப்படிங்கிறது ஃபார் ஷுயர். அதுதான் நம்ம இன்னமும் வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் வரப்போகிறோமா, இல்லை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டர்ப்ரனர் கூட சொல்லலை, எந்த சிச்சுவேஷன்னாலும் பரவாயில்ல, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் தயார் பண்ணிக்கிற மனப்பக்குவத்தில் வரப்போகிறேன்னா அதை ஹானஸ்ட்டாக ஸ்ட்ரைட்டாகவே யாராவது சொன்னால் பெட்டராக இருக்கும். இது மாறும் தம்பி, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அடாப்டபிலிட்டி வேணும் அப்படிங்கிற ரியாலிட்டிக்கு நம்ம புஷ் பண்ணால் தானே பெட்டர். அட்லீஸ்ட் அதுதான் நம்ம சொல்லணும்னு நான் சொல்கிறேன். அடிப்பட்டதுக்கு மருந்து போடுற மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, நம்ம என்னன்னா வந்து எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல கற்றுக்கணும். இல்லை சொல்லி முடிச்சிட கஷ்டப்பட்டு உங்க கூட இருந்தவங்க வேலை கிடச்சிருச்சு, ஆனால் அவங்களோட நெட்ஒர்க் உங்க நெட்ஒர்க் இன்னைக்கு இல்ல அதை நம்ம கம்பேர் அவர் சொல்ல வரல. இது என்ன அப்படின்னு கேட்டா, லெட் அஸ் டாக் தி ஃபேக்ட்ஸ். இதுதான் நானும் முதல்ல இருந்து ட்ரை பண்றேன். கீழ 80% அதான் இருக்க போகுது. அது ரியாலிட்டியில வாட் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா வேலை போகும், புதிய வேலைகள் வரும். அப்போ ஒரு அடாப்டபிலிட்டிங்கிற கேரக்டர் நீ பில்ட் பண்ணிக்கணும், மைண்ட் செட்டை பில்ட் பண்ணணும். மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு தான் இருக்கும். நம்ம சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வந்தா பாத்துக்கலாம். அப்படி ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ற மைண்ட் செட்டை விட்டுறலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றேன், ஜாபுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே தேவையில்லை. எந்த சூழல் வந்தாலும் இந்த சூழல் எப்படி மாறுன்னு எல்லாருக்குமே தெரியாது. இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், அடுத்த 1 வருஷத்துக்கு அப்புறம் இது எப்படி மாற போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக ஒரு அசம்ஷன் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இது போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கே தவிர்த்து அது எவ்வளவு சீக்கிரமாக வரப்போகுது, எவ்வளோ சீக்கிரமாக ரிசீவ் ஆக போகுது, எத்தனை பேர் அதை அடாப்ட் பண்ண போகிறாங்க, இவ்வளோ கேள்விகள் அதில் இருக்குது. ஸோ காலேஜ் விட்டு வெளியே வர போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சூழல் மாறதான் போகுது. இதுக்கு மென்டலி ப்ரிப்பேராக தான் இருக்கும். இது வந்து இதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு பி a war அப்படிங்கிற திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். ஆமா, இதுதான் மாறிக்கிட்டே இருக்கும், நீ அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும், புதுசா லேர்ன் பண்ணிக்க. ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாட்டி இதான் லேர்னிங் ஷுட் பி லைஃப் லாங். லேர்னிங் ஷுட் பி லைஃப் லாங். அது அட்வைஸ் சார். நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியதுல ஒரு டிஸ்டர்பிங் டெக்னாலஜி வந்துருச்சுன்னா சேஞ்சஸ் அடிக்கடி நடக்க தான் போகுது. பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அந்த ஏன்னா டைமென்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆர் பீயிங் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு காலத்தில் இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ்னா இன்னைக்கு இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நாலேஜ். அதை ஒத்துக்கன்னு நம்ம சொல்லிட்டா அட்லீஸ்ட் அதுக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆவாங்க. அதே மாதிரி கோர்ஸ் வைஸ் நீங்கள் பார்க்குறீங்க, நான் கோர்ஸ் வைஸே பார்க்கல. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஜினியரிங் படித்தேன், மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன். இன்ஜினியரிங் படித்தார், கான்டென்ட் கற்றுக்கிட்டாரு. நான் வந்து இன்ஜினியரிங் படிப்பேன், நாளைக்கு ஃபினான்ஸ் தேவைப்படலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பேன், சைக்காலஜி தேவைப்படலாம். ஸோ எனக்கு என்னென்னலாம் இருந்தால் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நோக்கி போக முடியுமோ, இல்லை எது எனக்கு பணம் கொடுக்குதோ அதுக்கு என்னை தயார்படுத்திக்கிற எது இருந்தாலும் நான் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு தாட். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிற
ஆனால் இந்த டொமைன் ஸ்பெசிஃபிக்காக மட்டும் தான் ரெடி ஆகணும்னு அவசியம் இல்லை. வேறு எந்தெந்த டொமைன்லேருந்து எனக்கு இன்புட்ஸ் கிடைச்சால் என்னோட லைஃபை பெட்டர் ஆக்க முடியுமோ, இது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆகணும். என் லைஃபுக்கு நான் தான் பொறுப்பு ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் இது பண்ண முடியுமானா, இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறப்ப அது பண்ண முடியுமா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். காலேஜஸ் பண்ண முடியுமா, இல்லை அவங்களே அதே பிரச்சனையில் தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொருத்தரும் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இன்னைக்கு தாட். இதை நான் வெறும் மோட்டிவேஷன் அந்த தாட் ப்ராசஸே சொல்லல. இதுதான் வந்து நடக்க போகுது. ஆமா, இதான் ரியாலிட்டி. இது ப்ரிப்பேர்டாக இருப்போம். இல்லை ஏன்னா இப்போ ஆஸ் ஆஃப் நோ காலேஜஸ் irrelevant. காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் மோஸ்ட்லி irrelevant. ஏன் irrelevant நான் சொல்கிறேன், இப்போது என்னென்னா வந்து ஒருத்தர் இருக்கான்னு வைங்களேன், அவனுக்கு நான் இது பண்ண போகிறேன், இதெல்லாம் எனக்கு வேணும்னு தெரிஞ்சு போகிறவன் சக்சீட் ஆகிறான். இது நடக்குது. இல்லை ஏதோ ஒன்று படித்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா ஆரம்பத்தில் சக்சீட் ஆகிறது கிடையாது. அவர் சொன்னார் இல்லை நான் ஃப்ரெண்டு இருந்தால் கொண்டு வந்தேன், இன்றைக்கி டேட்டுக்கு ஸ்டில் அவர் தான் சொல்ல முடியாது. அவர் நெட்ஒர்க் அதே தான் நானும் என் கூட படித்தேன் வேலைக்கு சேர்ந்துட்டான். அவன் நெட்ஒர்க் தானே என் நெட்ஒர்க் தானே இன்றைக்கி. அது கொஸ்டின் இருக்குல்ல. அதுதான் சொல்லுவார், யாருக்கெல்லாம் ரோட் மேப் தெரியுதோ அவங்களாம் வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த ரோட் மேப் தெரியுதுன்றதே எத்தனை பேருக்குன்னா அது 1%. இப்போ என்ன பிரச்சனை, நான் ஏஐ வந்ததுக்கு அப்புறமா நான் எதுவும் ஆரம்பம் சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். இந்த 1% இருக்கால, இந்த 1% வந்து மீதி இருக்க அந்த 99%க்கு வேலை கொடுப்பான். ஏன்னா இவன் ட்ராக் பண்ணிட்டு இவன் வந்து எல்லாத்தையும் இப்படி பண்ண ஒர்க்காக அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சின்ன ரோலை கொடுத்து பண்ணுவான். இப்போது இந்த 99% வந்தால இப்போ ஏஐ வந்ததுனால இந்த 99% எனக்கு தேவைப்பட மாட்டார் தான் பாயிண்ட்டு. 99% தேவை, எனக்கு 40% தான் போதும், 20% தான் போதும் அப்படின்றது கம்மியாகும். அந்த ஃபேக்ட் நம்ம வந்து இல்லை உண்மைதான். மீடியா பர்சன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து அவங்க மேலே தப்பு இல்லை, முன்னாடி ஏதாவது ஒரு வேலையாவது இருக்கும். அதாவது நீங்கள் ஓகேப்பா அதை எடுத்து வைப்பா அப்படின்ற மாதிரியாவது ஏதோ ஒரு வேலை கொடுக்க முடியல, அது சாஃப்ட்வேர்லேயோ இதுலேயோ. இப்போ அந்த இதுக்கே உண்மைதான், லாஸ்ட்டு ஒரு 30-40% மொத்தமாக கழிக்கிறாங்க. இப்போ அடுத்து ரோபோட்லாம் வருது. ரோபோட்லாம் வந்துருச்சுன்னா இவங்க நிறைய பேர் இதை வேற தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏஐ வந்தால் சாஃப்ட்வேருக்கு மட்டும்தான், நான் சமைக்க போகிறேன், நான் வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போகிறேன், அதெல்லாம் செஞ்சிடும் பக்கா. இல்லை நந்தா சொன்ன லைன்லேருந்து நான் எடுக்கிறேன். நம்ம ஒரு ஜெனரேஷன்ஸாக சில விஷயத்தை பார்ப்போம். அதாவது ரெண்டு இருக்கும். ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து படிப்பார், நல்லா படித்து அவர் ஒரு நிறுவனத்தை தொடங்குவார் அல்லது ஒரு நிறுவனத்தில் சேருவார். அவர் என்ன பண்ணுவார்னா தன் சொந்தக்காரங்க ஓரளவு படித்தவன் படிக்காதவனெல்லாம் அங்கே கொண்டு வருவார். எங்கள் ஊர்லேருந்து துபாய்க்கு போவாங்க, மலேசியாவுக்கு போவாங்க, அவர் மச்சாங்காரனை கூப்பிட்டுப்பார். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அல்லது ஊர்லேருந்து ஒரு பணக்காரர் பெருநகரத்தில் வந்து தொழில் தொடங்குவார், ஊரில் படித்தவன் படிக்காதவன் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் வேலை கொடுப்பார். அதுக்கடுத்த கட்டம் தான் எப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ஹூ கேன் பில்ட் கம்பெனி. இப்போ வந்து அந்த ரோட் மேப் தெரிகிற அந்த 1% ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணுவான் யங் ஏஜில். அப்போ என்ன பண்ணுவான்னா கீழே இருக்க 99 பேருக்கு வேலை கொடுப்பான். முன்னால் பார்த்தீங்கன்னா யாருக்கு வேலை போகும் அப்படின்னா படிக்காதவங்க அல்லது வந்து பெரிய அளவுக்கு ஸ்கில்லே இல்லாதவங்க அல்லது பொறுப்பற்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் வேலை போகும். இப்போ பிரச்சனை என்னென்னா நந்தா சொல்கிற இந்த 99 பேரும் படித்தவங்க, அவங்களுக்கு வேலையும் தெரியும். இப்போ அவனுக்கு வேலை போதில்ல, இதுதான் சேலஞ்சா இல்லையான்னு நான் கேட்குறேன். இதுதான் இப்போ அது விஷயம் உண்மை. நம்ம என்னன்னா இப்போ அந்த 1%க்கு மட்டும் தான் வந்து அந்த தாட் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதில் மீதி இருக்கிற 90ல் இன்னும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது எல்லாருடைய வேலைன்னு நான் சொல்கிறேன். அது ஆகும். ஆனால் என்னென்னா இப்போ கடைசியில் இதை எங்கே வந்து இது பண்ணுறேன்னா எல்லாருமே இதை சொல்லிட்டாங்க. ஸ்ரீதர் இருக்கலாம், இல்லை அங்கே எலன் மஸ்காக இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் சத்யா நடாலாவாக இருக்கலாம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ பாலிசி ஷுட் கம் இன் டு பிக்சர். இப்போ இதில் இன்னொரு பெரிய இது இருக்குது, இது எங்கே போய் முடியும்னு தெரியல. வெல்த் பயங்கரமாக பில்ட் ஆக போகும் இல்லையா? இந்த வெல்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எந்த பாலிசி நம்மக்கிட்ட கிடையாது. வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான பாலிசி எதுக்கிட்டையுமே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப பின்னால் வரலாம் அல்லது ரொம்ப ஷார்ட்டாகவும் வந்துடலாம், இது தெரியலை. இப்போது எல்லாருமே பாலிசி பில்டிங்கை பற்றி தான் ஜெயன்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு எந்த பாலிசியுமே இல்லாமல் இப்போ இந்த பின்னால் 90 பேருக்கு அவனும் 10% அவனாகவே ஊக்கப்பட்டு வந்துட வாய்ப்பு இருக்குது, அவனாகவே வந்துடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இல்லை அவன் இன்னொரு கம்பெனி தொடங்கிறான், எல்லாத்தையும் உனக்கு கடவுளே எல்லாத்தையும் நான் மேலே தூக்கி போடுறேன், உனக்கு வேணுங்கிறது நீ மேலே எடுத்துக்க, மீதியை மட்டும் எனக்கு கொடு போதுங்கிற ஒரு இடத்துல இருக்க மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங். வளரும் சமூகம் தனக்கு கீழ் இருப்பவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ள முயலுவது தான் எப்போதுமே பேஸ். ஓகே, பெரும்பாலும் டெக்னாலஜி இதை செய்யும். இப்போ நம்ம இன்டர்நெட்டை என்றைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அது ஒன்று வரப்போய் தான் ஜோகோ போய் நான் தென்காசியில் உட்காந்துட்டு அங்கே இருக்கவங்களை நான் உள்ளே கொண்டு வர முடியும். ரைட்டு தானே? அங்கே இப்போ கிராமத்துலேருந்து ஒரு பையன் வந்து படித்து இங்கே வர முடியுது. இவ்வளோ நடக்குதுல்ல, இந்த கேப் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? இல்லை நம்ம ஒரு இது என்ன நினைக்கிறோன்னா எல்லாமே யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி அதனால கரெக்டாக அப்படி நடக்குதுன்னு. இப்போ ஐடியே நீங்கள் சொன்னீங்க ஐடியில் வேலை கிடச்சிதுன்னு, பட் ஐடி வந்து கவர்மெண்ட் பிளான் பண்ணி பண்ணினதுனால நடந்ததா, இல்லை ஐடி வந்து ஆக்சிடென்டலாக நடந்த உடனே கவர்மெண்ட் எஸ்டிபிஐ எஸ்சிஇசட் பாலிசி ரெண்டாவது நான் வளர்றதே நடந்ததுனால அது எனக்கு தெரியும் இல்லையா? அதை மாதிரி தான் நீங்கள் இப்போ ஏஐ இதுலேயும் பார்த்தீங்கன்னா
இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த டெக்னாலஜி அவங்களுக்கு ஒன்று வந்து இப்போது ஆக்சசபிளாக இருக்குது கன்சியூமராக அப்படின்றது. ரெண்டாவது வந்து இப்போது நம்ம இந்தியா ஏஐ சம்மிட் நடந்தப்போ நம்ம நந்தன் நீலகேணியோட இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து குஜராத்தில் இருக்கிற ஒரு டைரி ஃபார்மர்ஸ் வந்து ஏஐ டூல் கொடுத்ததுனால எப்படி எல்லா கவுக்குமே அங்கே வந்து பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு நிறையா வெட்டினரி டாக்டர் வந்து ஷார்ட்டேஜ். அப்போ இந்த ஏஐ டூல்னால் எப்போ வந்து ஆக்சுவலாக டாக்டரை கூப்பிடணும்னு தெரியறது, இல்லாட்டி என்ன பண்ணணும்னு தெரியறதுனால கவுக்கு பெட்டர் கேர் கிடைக்கிறது, ஃபார்மருக்கு பெட்டர் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறது மாதிரி நடந்திருக்கு. அப்போது நீங்கள் அதை தான் நான் டிஃப்யூஷன்றேன். இப்போ ஏஐ இது வரைக்கும் நடந்த விஷயத்தை வச்சு குஜராத்தோட ஒரு டைரி ஃபார்மருக்கு இவ்வளோ பெரிய பெனிஃபிட் கிடைக்கும், மகாராஷ்டிராவில் இருக்கிற ஃபார்மருக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது. இந்த 2 யூஸ் கேஸ் வந்து அவர் நந்தன் நீலகேணி சார் பேசியிருக்காரு. அப்போ அதை மாதிரி நீங்கள் ஒரு பப்ளிக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இப்போ நீங்கள் எவ்வளவு தான் நான் கீழே எடுத்துகிட்டு போகிறேன்னாலும் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்றதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஒரு காமன் ஒரு சிட்டிசனுக்கு ஒரு கன்சியூமருக்கு என்ன நடக்கும் இந்த டெக்னாலஜினால், அவங்க எப்படி இன்னும் நிம்மதியாக இருக்கலாம், அவங்க எப்படி சிட்டிக்கு வர்றது குறையும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம் உயரும். பீப்புள் ஏன்னா இப்போ நீங்கள் அந்த குஜராத்தில் இருக்கிற டைரி ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய இன்கம் 10% ஜாஸ்தியாகும். 2 தடவை வெட்டினரி கம்மியாக கூப்பிட போகிறாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற ஃபார்மருக்கு வந்து இன்கம் ஜாஸ்தி ஆகுது ஏஐனால். அப்போ அந்த மாதிரி நீங்கள் எல்லா யூஸ் கேஸையும் எடுத்துக்கணும், எல்லாருக்கும் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து. இதுதான் இந்த ஃபைனலாக வந்து ஒரு டூல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெவலப்பர் பற்றி பேசுகிறோம், கிரியேட்டர் பற்றி பேசுகிறோம், எல்லாருக்குமே அந்த டூல் இருக்குது. இது வரைக்கும் எல்லா டூலுமே பார்த்தீங்கன்னா என் மைண்டில் இருக்கிறத தான் நான் க்ரியேட் பண்ணுவேன். அப்போ என் மைண்டில் எப்போ க்ரியேட்டிவிட்டி வரும்? இப்போ எவ்வளவு பேர் வந்து காலையில் 7 மணிக்கு எழுந்து வேலைக்கு ஓடணுன்ற அவசரத்தில் ஓடிட்டு நைட்டு 9:30 மணிக்கு டயர்டாக வர்றதுனால க்ரியேட்டிவிட்டியே இல்லாமல் இருக்கான், ஏஜென்சியே இல்லாமல் இருக்கான், அது நமக்கு தெரியாது. அப்போது ஒருத்தனுக்கு வந்து டைம் கிடைக்கிறதே அவனுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கான் அப்படின்றது அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அப்போ இந்த டூல் வந்து அந்த க்ரியேட்டிவாக இருக்கிறவன் எனக்கு 10 பேர் வேணும், எனக்கு இவ்வளோ இருந்தால் தான் க்ரியேட் பண்ண முடியும்னு இல்லாமல். ஏன்னா இன்றைக்கி எவ்வளவு பேர் ஆக்சிடென்டல் ஆண்டர்ப்ரூனர். நான் இப்போ இந்த இதில் வந்து நம்ம பிரேமானந்த் இல்லை, நான் பிரேமானந்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், அவர் எப்படி அமெரிக்காவில் வேலை பார்த்துட்ருக்கிறதே சயின்ஸ் வந்து மக்கள் கற்றுக்க மாட்டேன்றாங்கன்னு சயின்ஸ் கான்செப்டை பற்றி வீடியோ பண்ணி போட்டிருக்காரு பார்ட் டைமாக. அது ஒரு நல்ல வியூ வந்த உடனே நம்ம இதுக்கு பட் சயின்ஸை தியரியாக புரிஞ்சுக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு வேலையை விட்டுட்டு வந்து நான் இந்த இது ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு இல்லாட்டி அவர் அமெரிக்காவில் இந்த டெக்னாலஜி இல்லைன்னா அவர் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டே இருந்திருப்பார். இவ்வளவு ஒரு 10,000 குழந்தைங்க இன்றைக்கி சயின்ஸை பெட்டராக கற்றுட்டு லேப் நல்லா பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட்டிவிட்டி வந்து எவ்வளவு பேருக்கு, இந்த 99 பேருக்கு கிரியேட்டிவிட்டி இல்லைன்றது 1% தான் அந்த மாதிரி இருக்காங்கன்றது இவருடைய அசம்ஷன். மேபி இன்னொரு 9 பேருக்கு அது இருக்குது, ஆனால் நம்மளுடைய கரண்ட் சிஸ்டம் அதை சாவடிச்சிருக்கு. ஆமாம். அப்போ அந்த 9 பேருக்கும் இருந்ததுன்னா ஒருத்தர் 40 பேருக்கு வேலை கொடுத்தாருன்னா இன்னொரு 300 பேர் கம்மியாக இல்லை இருக்காங்க. இல்லை சார், ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு கால்குலேஷன். நீங்கள் சொல்கிறது ரியாலிட்டியில் என்னென்னா இப்போவுமே க்ரியேட்டிவாக இருக்காங்கல்ல, அதுலேயே கவனித்து பார்த்தீங்களா? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் ரியாலிட்டி வந்து இன்றைக்கி வேலைக்கு ஆள் கிடைக்கல. இந்தியாவில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் எல்லா மாதிரி வேலையிலையுமே வேலைக்கு ஆள் கிடைக்கல. அப்போது நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலாக இதை அருமையாக வந்து 2015 கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணிட்டு இந்தியாவோட ப்ராப்ளம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் கிடையாது, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை வந்து நிறையா இருக்குது. இன்றைக்கி யாரை கேட்டாலும் எந்த ஆண்டர்ப்ரூனரை கேளுங்க, வேலைக்கு ஆள் கிடைக்காததுதான் பிக்கெஸ்ட் growthனு சொல்றாங்க. growth ப்ராப்ளம் இல்ல சார். அண்டர் எம்ப்ளாய்மென்ட் நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிட்டு போக முடியாது. நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு இதுதான் வேலை கிடைச்சது. அந்த அண்டர் எம்ப்ளாய்மென்ட் அது வந்து அது ஏஐ எரா ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு அண்டர் எம்ப்ளாய்மென்ட் நான் சொல்லவில்லை. இப்போ இந்த யூஸ்டு கேஸ் எல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் நீங்க சொல்றீங்க. இப்போ நந்தன் நீலகேணி இந்த கேசஸ் 2 கேஸ் சொன்னாரு. அத மாதிரி அவங்க இப்போ ஏஐ டிஃப்யூஷனுக்கு பல யூஸ் கேஸ் பண்றாங்க, பல செக்ஷனுக்கு. இப்போ அந்த ஃபார்மருக்கு தெரியாத அவர் ஏஐ யூஸ் பண்றாருன்னு, அந்த டைரி ஃபார்மருக்கு தெரியாத அவர் ஏஐ யூஸ் பண்ணுறாருன்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பரில் குஜராத்தியில் எதையோ சொல்கிறாங்க, மாடு இப்படி இருக்குதுன்னு, அவங்களுக்கு ஹெல்ப் இல்லை. என்னன்னா இப்போ இதே மாதிரி இப்போ ஃபார்மர் கூகுளோட விபி ஏயோட பயணியர் தான் சொல்கிறாங்க, ஜெஃப்ரி ஹில்டன் என்ன சொல்கிறாங்க, ஏ குட் வைப் அவுட் ஹியூமனிட்டிங்கிறான்.
இல்ல அது நெகட்டிவ் கேஸ். நெகட்டிவ் எல்லாத்தையும் அது இல்ல அது ஏன்னா, இப்போ நம்ம பேசுறது வேலையை பத்தி. இப்போ வைப் அவுட்னா இப்போ டெர்மினேட்டர்ல வரா மாதிரி வருது. ஏஐ அதோட ஓன் அஜெண்டாவை பண்ண ஆரம்பிச்சிடும்னா அந்த ரிஸ்க் இருக்குன்றாங்க. அதுக்கு தான் இந்த பாலிசி டிஃபைன் பண்ணணும், கார்ட் ரைன்ஸ் போடணும், பவுண்டரி போடணும்ன்றது. லைக் குட் சைடே பார்க்க ஒன்று இப்படி போனால் எக்ஸ்ட்ரீம் அப்படி போனால் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடச்சிது அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு டெலிவரி பார்ட்னர் இருக்கவங்களும் இருக்காங்க. ஈவன் எம்பிஎஸ் படிச்சுட்டு டெலிவரி பார்ட்னர் இருக்கவங்களும் இருக்காங்க, எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்படி இருக்கவங்க இருக்காங்க. வேலையை இப்போ கிடச்சா கிடச்சிது, ஆனால் அவங்களுக்கான வேலை அது கிடையாது. கரெக்டா? இது ஏன் நடக்குது அப்படின்னா, நீட் சொல்லி முடிச்சிடறேன். நீட்னு ஒன்று இருக்குல்ல, எவ்வளோ ரெக்யர்மெண்ட் மார்க்கெட், ஜாப் மார்க்கெட்டில் எவ்வளோ ஜாப் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது கம்மியாகும்னா கம்மியாகும், நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். இல்லை, அந்த இடத்துல இன்னொன்று மட்டும் இருக்கு, நீட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஒன்று இருக்கு. இல்லை, அது கரெக்டு. இப்போ அது நான் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ எத்தனை பேர் தேவைன்ற கம்மியாகுது, கரெக்டுங்களா? கம்மியாகும் போது ஒரு குறிப்பிட்ட மாஸ், லைக் இப்போ இருக்க ஆஸ் ஆஃப் நவ் பாப்புலேஷனுக்கு இல்லை, இப்போ ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் அது நம்பர்ஸில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த பாப்புலேஷனுக்கு அவங்களுக்கு தேவையான வேலை கிடைக்காது. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை தான் டெலிவரி பார்ட்னர் இஷ்யூ. படிச்சுட்டாங்க, ஆனால் டெலிவரி பார்ட்னர் தான் போக முடியுது, வேலை வேணும், வேறு வழி இல்லை. ஸோ டெலிவரி பார்ட்னர் போயிடுறேன், அது ஈஸி. இந்த மாதிரி ஜாப்ஸ் கிரியேட் ஆகும், இல்லைன்னு சொல்ல, அதை கிரியேட் ஆகும். நம்ம ஜாப் கிரியேட் ஆகும். அது என்ன ஜாப்? தட் இஸ் அ கொஸ்டின். ஜாப் கிரியேட் ஆகும், டெலிவரி பார்ட்னர் ஜாப். அது இன்றைக்கி இருக்கிறது. அதே மாதிரி இப்போது இப்படி இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா, அதுக்கு நீங்கள் மாஸ் பாப்புலேஷனோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். நம்ம ஒரு இடத்துல இப்போ இதெல்லாம் இதோ ஒரு சிமுலேஷன் மாதிரி, அந்த இதில் அந்த இந்த இதில் போட்டு இதெல்லாம் போட்டால் என்ன நடக்கும்னு ஒரு சிமுலேஷன் இருக்குது இல்லையா? அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாஸ் பாப்புலேஷனில் நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் கர்ஸ்னு ஒரு கான்செப்ட் ஒன்று கிரியேட் ஆகுதுன்னா, ஒருத்தர் எல்லா நாலேஜும் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு இருக்கும். இன்னொருத்தன் அதை நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கான டெமோக்ராட்டிஸ் ஆயிடுச்சு. நம்ம ஊரில் எத்தனை பேர் இங்கிலீஷே தெரியாமல் இருக்கா சொல்லுங்கள்? சாட் ஜிபிட்டியில் போயிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர்? நம்ம ஜாகன் யூஸ் பண்ணி நம்ம பேசிடலாம். அப்போ அங்கே இருக்க அவன் எப்படி தெரியுமா, ஓகே எல்லாம் தெரிஞ்சவங்க பேசிட்டு இருக்காங்க, நம்ம கேட்டுருக்கான் அப்படின்னு தான் அவன் கேட்டிருப்பான். அவங்க நமக்குள்ளே இங்கே உள்ளே வரமாட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு வந்து அவனுக்கான வேலை கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன், அது கம்மியான நீட் ட்ரான்ஸ்ஃபர் 1% மட்டும், இவங்களோட நீட் இல்லாமலே அவன் அதிகமான வெல்த்தை பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இல்லை இதில் நான் முரண்படுறேன். இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இப்படி ஒன்று போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து, அப்போ தான் என்ன ஆகும்னா, ஆல்ரெடி இதில் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வேணும். அப்படின்னா எல்லாருக்கும் பேசிக்காக ஒரு இன்கம், இப்போ 1000 rupees மானியம் தர மாதிரி எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னும் போது சொன்னார் சார், சொன்ன மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறவங்க சும்மா இருக்கலாம் அப்படின்ட்டு. சும்மா இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா இங்கே ஒருத்தன் எக்கச்சக்கம் சம்பாதிக்கலாம், இவங்ககிட்ட காசு எடுத்து அங்கே வரும். ஸோ இப்படி ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகும். அப்படின்னும் போது ஒரு சைடு வெல்த் பில்ட் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்கி யூனிவர்சல் இன்கம் ஒன்று கொடுப்பாங்க. இவங்க நினச்சா இங்கே போக முடியும்னா போக முடியும், ஆனால் அது அவங்களோட சாய்ஸ் அப்படின்ற மாதிரி மாறும். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. நம்ம இதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஓகே. பட் இப்போ கோவிடுக்கு முன்னாடி நான் இந்த டெக்னாலஜியில் இருந்தனால நான் போய் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவோம், இது மாறப்போகுது, நீங்கள் வந்து ரெடி ஆகுங்கன்னா எந்த ஃபேக்கல்ட்டியும் சரி, எந்த காலேஜும் சரி, எந்த டீச்சரும் சரி, எல்லாரும் சொல்கிறது என்னது, இருக்கிற வேலைக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேலையா? இருக்கிற வேலை எது? ஒரு டெக்னாலஜியில் ஜூம் எடுக்கணுன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஆன்லைன் போக விருப்பம் இல்லை. என்ன ஆச்சு, நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு இதுதான், நம்ம நீங்கள் சேஞ்ச் ஆகுங்கன்னா ஆக மாட்டாங்க. கோவிட் வந்தது, யூ ஆர் ஃபோர்ஸ்டு டு லாக்டவுன். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் ஜூம் இல்லாமல் பிள்ளைங்களை பார்த்துலாம் சொல்லித்தர முடியாது, உங்கள் கன்வீனியன்ஸு கம்ஃபர்டபுளுக்கெலாம் இல்லை. இப்போ இது எப்படின்னா சேஞ்ச் ஆகிறது. இப்போ இந்த 1% விட்டுறேன், அதை வேணாம். இப்போது சில பேர் மாற மாட்டாங்க, அவங்கள வலுக்கட்டாயமாக சிஸ்டமே மாற்றும். நீங்கள் மாற முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மாற்றி ஆகும். இப்போ என்ன ஆகிடுச்சு, எல்லா டீச்சரும் வாங்க பக்கத்தில் உட்காருங்க, ஜூம் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், அதாவது எங்கள்கிட்ட இல்லை, அவங்கவுங்க ஃபேமிலியிலே எல்லோரும் ஜூமை இன்ஸ்டால் பண்ணி எப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. முதல் ஜூம் எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியல, புரியல, வெளியாலெலாம் உள்ளே வந்துடுறாங்க, அட்மிட் கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி எல்லா டீச்சரும் ஜூமில் எக்ஸ்பர்ட். இன்றைக்கி எல்லோரும், அதாவது இது இந்த காலத்தின் கட்டாயம் நம்மளை எல்லாரையும் அடுத்த கட்டத்துக்கு நவுத்தியே போகும். அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டிஃப்யூஷனுக்கு இப்போ இந்த காமன் பப்ளிக் எப்படி போகணுன்ற யூஸ் கேஸ் தான் அந்த ஃபார்மருக்கு, அந்த டைரி ஃபார்மருக்கு, அதை மாதிரி. அதோடு நீங்கள் 500 மில்லியன் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க. அதில் நிறையா பேர் எம்எஸ்எம்இயில் அதை மாதிரி வேலையில், அதில் நிறையா வேலை. அதாவது இப்போ நீங்கள் சென்சிங்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏஐ வந்து நம்மளுக்கு 6 இப்போ நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், சுவைக்கிறோம், அதை மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து பார்க்குறதுல வந்து ஏஐ வந்து மனுஷனை விட நல்லா பார்க்கலாம். ஆனால் அந்த இவர் சொன்னார் செக்யூரிட்டி வேலை போயிடும் அப்படின்னுட்டு. இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கம்லேயே ப்ராம்ப்ட் வியூன்னு ஒரு கம்பெனி வந்தாங்க.
நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ எங்கள் ஆஃபீஸில் 100 கேமரா இருக்குது, அதை எல்லாத்தையும் ஏஐ வந்து லைவாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்குது, எனக்கு அலர்ட் பண்ணணும், செக்யூரிட்டி கார்டு பார்க்கவே வேண்டாம் அப்படின்னா மாதம் 5 லட்சம் ரூபா செலவழியும். இப்போ வந்து நான் அதை வெறுமனே சிசிடிவி போட்டுட்டு மாதம் 50,000 ரூபா செக்யூரிட்டி கார்டு கொடுத்தேன்னா அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போ என் பிஸ்னஸ்க்கு வந்து 15 வருஷத்தில் நான் 3 தடவை தான் ரீவைண்ட் பண்ணி பார்த்துருக்கேன் சிசிடிவியில் இன்சிடெண்ட் நடந்து. அப்போ நான் மாதம் 5 லட்சம் ரூபான்னு 15 வருஷத்துக்கு 9 கோடி ரூபா சிசிடிவி அனாலிட்டிக்ஸ் ஏஐ பண்ணணுன்னு கொடுக்க ரெடியா? அப்போ என்றைக்கு வந்து செக்யூரிட்டி கார்டு வேலை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ வந்து இன்றைக்கி 5 லட்சம் ரூபா நடக்கிறது, ஒன்று மனுஷங்க சம்பளம் 50,000 50 லட்சம் ஆகணும், இல்லை ஏஐயோட காஸ்ட் 5 லட்சத்துலேருந்து 5,000 ஆகணும். அப்போது அது வரைக்கும் இந்த ஏஐ வேலையை வந்து ஏஐ எடுக்க போகிறதில்ல. ஸோ நிறையா யூஸ் கேஸ் இன்றைக்கி ஏஐ பண்ணலாமா இருக்கலாம். இப்போ உங்களுடைய கணிப்புப்படியுமே வந்து இப்போ வந்து கம்பெனிஸ் தங்களை பில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு குறைவான விலையில் அந்த சர்வீஸை கொடுக்குறாங்க. ஆனால் மனிதனுக்கு கொடுக்கும் பணத்தை விட அந்த டெக்னாலஜி நம்ம காசு கூட கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக அது டிஃப்யூஸ் ஆயிரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, டிஃப்யூஸ் ஆகிறது இல்லை. அது ரெண்டாவது பயன்பாடு இப்போ டெமோக்ராட்டிக்காக இருக்குன்றது நாளைக்கு வந்து ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம். 5,000 ரூபாய் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி நான் வந்து ChatGPTக்கு மாதம் 10,000 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு வைங்களேன். மாதம் 1 லட்சம் ரூபா அப்படின்னா நான் அதை வச்சுருப்பேனா? எவ்வளவு பேர் அது வந்து திருப்பி நீங்க சொன்ன மாதிரி பணம் உள்ளவர்களுக்கு போயிடாதா? இல்ல அது மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. இல்ல ப்ராப்ளம் தான் சார் சொல்ற ப்ராப்ளம் தான். டெக்னாலஜி சைடு பார்க்குறீங்க, நான் சிம்பிளாக பார்க்குறேன்னு சொல்கிறேன். அதாவது டூம்ஸ்டே பேசுறது தான் வந்து உண்மையை பேசுறது, டூம்ஸ்டே இல்லைன்னு பேசுறது வந்து உண்மை இல்லை அப்படின்றது வந்து உடன்பாடு இல்லைன்ற. ஆட்டோமேஷன் வர்றப்ப, டிராக்டர்கள் உள்ள வர்றப்ப விவசாயிகள், அதாவது விவசாய கூலிகளின் வேலை பாதிக்கப்படும் பேசுகிறதே நம்ம டூம் ஸ்டேல சேர்க்குற மாதிரி இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இதில் இந்தியாவில் இன்னும் 50%க்கு மேலே விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. அதுதான் சார் நான் சொல்றேன். அவங்களே எதுவுமே பண்ணலை. இல்லை, அது இப்போ நீங்கள் செக்யூரிட்டி ஹெல்ப் தான் பண்ணல. நீங்கள் செக்யூரிட்டி சொன்னீங்களே, அதுக்குமே ஒரு அதோட அப்டேஷன் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னன்னா இப்போ அந்த ரிசோர்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ஸோ அடுத்து இப்போ நீங்கள் தெரியும், இப்போ அந்த கரண்ட் ஜென் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி, சாம்சங்கோட ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து NPU சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. வந்து நமக்கு இப்போ யூஸே கிடையாது. இன்டெல்ல வர NPU இப்போ இருக்குது, இன்டெலோட சிப்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் அதுக்கு எந்த ஒரு யூஸ் கேஸுமே கிடையாது ஆஸ் ஆஃப் நவ். ஏன்னா ஃபியூச்சருக்காக இப்போயே கொண்டு வராங்க. ஸோ போக இந்த LMs என்ன ஆகும்னா உங்களோட மொபைலுக்குள்ள வந்துடும். எல்லாமே வாய்ப்பு இருக்குங்க, அதெல்லாம் டைம் எடுக்க போகுது. சர்வீஸ் வேணும், இது கிடையாது, உங்களுக்கு உங்க மொபைல்லே வந்துடும். அதுக்கான கிளவுடுக்கு வந்தது எனக்குலாம் மேஜிக் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இப்போ டெக்னாலஜி வந்து ஒன்று பில்ட் ஆகி அது வளர்ந்து அது அப்கிரேட் ஆகி அவுடேட் ஆகும். இப்போ அது வந்துவிட்டு பொசுக்குன்னு அதுவே அவுடேட் ஆகிடுது. ரைட்டு தானே? இப்போ இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் வந்துக்கிட்டே இருக்கப்போ ஒரு பையன் என்ன முடிவு எடுத்து என்னத்தை படிக்கிறது? இப்போ ஒரு 4 வருஷம் அவர் படிக்கிறாப்புல, இல்லை ஒரு 3 வருஷம் படிக்கிறாப்புலனா, இப்போ அவர் உள்ளே போகிறப்ப முன்னாலாம் சொல்லுவாங்க 4 வருஷம் படிச்சுட்டு வரையில் அது அவுடேட் ஆகிடுதுன்னு. இப்போ வருஷம் போகிறப்பவே டெக்னாலஜிலாம் அவுடேட் ஆகிட்டே போனால் ரொம்ப கன்ஃபியூஷிங்கான ஒரு ஸ்டேஜாக இருக்குது. ஆக்சுவலாக சிம்பிளிஃபை ஆகிருக்குங்க. சிம்பிளிஃபை ஆகிருக்கு. ஆனால் புரிஞ்சுருந்தீங்கன்னா சிம்பிளிஃபை ஆகிருக்கு. ஏன்னா இப்போது நம்ம இந்த மாதிரி அடாப்டபிலிட்டி இருக்கிற உலகம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபண்டமெண்டலாக என்ன வேணுன்றதை நம்ம பார்க்கணும். ஃபண்டமெண்டலாக இப்போ எஜுகேஷனை இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணுறதே நம்ம கேள்வி கேட்குற ஸ்டூடெண்ட்டை நியூசன்ஸாக பார்த்தோம். அப்போ கேள்விகளை எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தனை கேள்வி கேட்க பழக்கணும். அதே மாதிரி அப்போ அது வந்து க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணுற மாதிரி இல்லையா? அதே மாதிரி ஃபண்டமெண்டலாக வந்து இப்போ குழந்தைங்களுக்கு நிறையா எனர்ஜி இருக்குது, அவங்க செய்கிறத தான் விரும்புகிறாங்க. ஆனால் அவங்கள கொண்டு போய் நம்ம 8லேருந்து 12 கிளாஸ்க்குள்ளே அடைச்சி வைக்கிறோம். அப்போ எப்படி அவங்கள வந்து நிறையா செய்முறை பயிற்சி கொடுத்து புதுசாக நிறையா செய்யணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதை கொண்டு வரோன்றது இருக்குது. மூணாவது வந்து பர்சனலைஸ். அப்போ வந்து அவங்களுக்கு வேறு விஷயத்தில் ஆர்வம் வரும். நீ எல்லாருமே மேக்ஸ் படி, எல்லாரும் சயின்ஸ் படி, எல்லாரும் சோஷியல் படி, எல்லாரும் தமிழ் படி, எல்லாரும் இங்கிலீஷ் படி, எல்லாரும் 17 வயசு வரைக்கும் இதையே தான் படிக்கணும், வேறு வாய்ப்பே கிடையாது உனக்கு, அதுக்கப்புறம் 4 வருஷம் இதை படிக்கணும்னு இல்லாமல் உனக்கு விருப்பப்பட்டதை படி. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க இவ்வளோ பெரிய ஆளுங்களை உண்டு பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் கூகுளோட ஏஐ ஹெட்டையே பார்த்தீங்கன்னா அவர் PhD பண்ண சப்ஜெக்ட் வந்து என்னன்னு பாருங்கள். ஏஐயில் கிடையாது. அவர் ஏஐ ரிசர்ச்சர் ஆனதே அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கின சப்ஜெக்டில் இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணணுன்றதில்ல. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு வரும். அப்போ அந்த மாதிரி
குழந்தைங்களை வந்து ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா இல்லை சார், என்னென்னா ரியாலிட்டியில் எல்லா குழந்தைங்களையும் ஃப்ரீயாலாம் விடவும் முடியாது சார். அந்த பொருளாதார சூழல், வாழ்வியல் சூழல் எல்லாருக்கும் இருக்கணும்ல. ஆக்சஸ் அமெரிக்காவை இந்தியாவோடு ஒப்பிடுவதே கூட மிகச்சரியான எனக்கு தெரியலை. ஏன்னா வெறும் 33 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை, அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, அதோட அதை போய் அப்படியே தூக்கி அந்த ஒரு 145 கோடி பேர் மக்கள். இல்லை, நீங்கள் நிறையா முன்னேறினவங்க, நல்லா வாழ்க்கையில் செஞ்சவங்க எல்லாரையுமே கேட்டிங்கன்னா அதில் 1% தானே வந்து 1% 2% தான் இந்த சிஸ்டம் வழியாக நான் ஒழுங்காகவே போனதுனால வந்தேன், நான் கோல்டு மெடல் வாங்கினதுனால தான் இந்த வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க. 99% பேர் இந்த சிஸ்டம்னால் அவங்கள ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியாதவங்க அப்படின்னு. அப்போது அதில் என்ன ஸ்கில் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு, இப்போ நல்லா பண்ணித்துன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில். அப்போது நம்ம எல்லாருமே ஒரே விஷயத்தை பார்க்குறோம், ஒரே விஷயத்தை கேட்குறோம், பட் அதிலிருந்து எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத வந்து சின்ன வயசுலேருந்து அதிகம் சொல்லி கொடுக்கும். இப்போ அமெரிக்கன் எஜுகேஷனும் நீங்கள் வந்து எஜுகேஷன் நல்லா இருக்குன்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து காம்ப்ரஹென்ஷனில் தான் நிறையா இது. ஏன்னா நான் இப்போ ஒரு வேலையிலேயே போகிறேன், வேலையில் வந்து நான் சொல்கிறத செய்கிற மாதிரி ஏன் வளர்கிறேன், எனக்கு சொல்கிறத செய்யறதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்ததுனால. அதே நான் வேறு நிறையா விஷயத்தை பார்த்து இது ஒரு பிரச்சனைன்னு சால்வ் பண்ண போகணும்னா எனக்கு காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில் வேணும். அப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில்லை வளர்க்குறோம். நம்ம சின்ன வயசுலேருந்து ப்ராப்ளம்னு சொல்கிறவனை என்கரேஜ் பண்ணுறோம், ப்ராப்ளம் மட்டும் சொல்லாதரா, சொல்யூஷனும் சொல்லுன்னு. அப்போ சொல்யூஷனை நீனே செய்யுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட்டு வர வர பீப்புளுக்கு அடாப்டபிலிட்டி தானாக வந்துடும், ஓனர்ஷிப் வரும். நான் இந்த ப்ராப்ளம் பார்த்தா நான் சால்வ் பண்ணலாம், என்னை வந்து சால்வ் பண்ணுறேன்னு நான் ப்ராப்ளம்னு சொன்னால் என்னை நியூசன்ஸாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ என் ஜெனரேஷனுக்கு அப்புறம் வளர்ந்தவங்களெல்லாம் பார்த்தா ஸ்கூலில் ப்ராப்ளம்னு சொன்னால் நீ தான் சரியில்லை, யூ ஹேவ் டு ஃபிட் இன் அப்படின்னு நம்ம வளர்க்குறோம். அது இல்லாமல் எல்லாரையும் ஒரு தனித்துவத்தோடு இருக்க விட்டோம் அப்படின்னாலே ஸ்கூல் காலேஜஸில், இன்ஃபேக்ட் அதை உடனே பண்ணலாம் காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸு. அப்போ வந்து எல்லாருமே இந்த ஏஐயில் என்ன மாற்றம் வந்தாலும் இவர் சொன்ன மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியோடையும் வளருவாங்க, அடாப்டபிலிட்டியோடையும் வளருவாங்கன்ற. மை ஃபைனல் கொஸ்டின், இன்றைக்கி இருக்க இந்த ஏஐ ஈரால நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் சிஸ்டம் நம்மளை சப்போர்ட் பண்ணணும், இன்கார்பரேஷன் இருக்கணும், கேப்பை ஃபில் பண்ணணும், இதெல்லாம் தனி. ஆனால் ஒரு ரியாலிட்டி புரியுது, அவனை பார்த்துக்க, இதுதான் பாட்டம் லைனு, இது சுற்றி வளைச்சி எல்லோரும் சொல்கிறோம். பட் குளோபல் லீடர்ஸ்னால் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாங்க, இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம். ஏஐயில் யாரெல்லாம் ஜெயண்ட்டோ அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது ஒரு பேரலல் டெக்னாலஜி, பேரலல் எக்கானமி, பேரலல் லைஃப் ஸ்டைல், சைக்காலஜி எல்லாம் அதுக்குள்ளே வந்துடுதுன்னு. ஸோ வாட் இஸ் யுவர் ஒன் லைன்? இன்றைக்கி இருக்க ஏஐ ஈரால ஒரு வளரும் இளைஞர் எந்த விஷயத்தை கெட்டியாக பிடிச்சோம்? என்னையை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்டு தான். அதாவது நான் ஏஐ சம்மந்தமாக இருன்னு இல்லை, ஏன்னா ஏஐலே நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தூங்கி எந்திரிச்சா கிளாடு ஒரு அப்டேட் போடுறனா நம்ம யூஎஸ் மார்க்கெட்டு விழுவுது. என்னோடய லைஃப்பை நான் திரும்பி பார்க்கும்போது திருச்சியில் ரெட்டவாய்க்கால் இருந்த ஒரு பையன் எப்படி இங்கே வந்து உட்கார முடியுது, எப்படி வந்து அமெரிக்காவில் போய் இன்டெல் பிளாக் பெல்ட்டு அவார்டு கிவார்டெல்லாம் வாங்க முடியுது, ஒரே காரணம் தான் எண்ணங்கள்ன்ற புக்கு எம்எஸ் உதயமூர்த்தி எழுதுனா 25 ரூபா புக்கு. இந்த மைண்ட் செட்டை அவனுக்குள்ளே விதைக்கணும். எங்கள் ஊரில் விளாம்பட்டியில் நான் ஸ்கூலில் இப்போ படிச்சுட்டு இருந்தேன்னா நான் எப்படி நான் அடாப்ட் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற ஒரே தாட் ப்ராசஸில் நம்ம இதை அணுகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த ட்ரெண்டெல்லாம் மாறிட்டே தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ்குள்ளே வரேன். எங்கள் அப்பா அம்மா சூழல் இதுதான், எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதே பெரிய விஷயம், எனக்கு என்னென்ன தேவை, இதுக்கப்புறம் இப்படிலாம் மாறப்போதா, ஓகே எப்படி மாறினாலும் அதுக்கு தயாராகிக்கணுமா, ஓகே இந்த சைடு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இன்னொரு சைடு எனக்கு பிடிச்சது என்ன, எனக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கு, ஓகே நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் நான் படிக்க போகிறேன், இல்லை இன்ஜினியரிங் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், எதுவாவது நான் படிக்கிறேன். இதை படிக்கிறத இதை பணமாக மாற்றுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படலாம் அப்படின்னு அந்த சிந்தனையை கொஞ்சம் இப்போ இருந்தே கொண்டு வர முடியுமா? இருக்கிற குட்டி குட்டி கேப்பை ஃபிகர் அவுட் பண்ணுற அந்த மனநிலை வந்தாகும். அவர் மைண்ட் செட்னு சொன்னார், நான் அதை கொஞ்சம் டெப்த்தாக போயிருக்கேன். இப்போ அவரும் அதை தான் சொல்ல வராரு. பட் என்னன்னா இந்த மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, எங்கெங்கே கேப் இருக்குது நம்ம அறிவை வச்சுட்டு நம்ம நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை வச்சு எங்கே கரெக்ட் பிடிச்சதை பண்ணோம். ஆனால் பிடிச்சது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும், அது எனக்கு பணமாக வரணும். ஸோ ஐ ஷுட் ஹாவ் பேஷன் விச் சால்வ்ஸ் அ ப்ராப்ளம் ஆர் அ பெயின் விச் கன்வெர்ட்ஸ் இன்டு ப்ராஃபிட். 3 பிடித்தது பாலை வச்சுக்கிட்டா கூட இதை செய்யறதுக்கான டூல் தான் ஏஐ. நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு இது ஒரு கத்தி, அவ்வளோதான். ஏஐ வந்து நம்ம ஒரு கத்தியாக பார்ப்போம். இது இன்றைக்கி கத்தியோட வடிவம் மாறலாம், கத்தி அப்கிரேட் ஆகலாம்.
ஆனால் இந்த ப்ராப்ளம் சால்விங் இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனையிலிருந்து கீ வந்து ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கணும். நம்ம முதல்ல பேசும்போது ப்ராசஸ் டிவன்லேருந்து டெசிஷன் மேக்கிங் அல்லது வந்து திங்கிங் அந்த பேட்டர்னுக்குள்ள. ஆமாம், நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப க்ளோஸராக இருக்கவர். நான் உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஸ்டூடெண்ட், இன்னைக்கு ஏஐரால் இருக்க ஸ்டூடெண்ட்டு, அவன் டிகிரி படிக்கிறாருப்பில், அந்த பொண்ணோ அந்த பையனோ படிக்கிறாங்க, அதை தாண்டி அவங்க என்னென்ன விஷயங்களை பேரலாக பண்ணிக்கிட்டா பெட்டர்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்டிக்கலாக இனிமேல் தியரிட்டிக்கல் மோட் ஆஃப் லேர்னிங் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தம். ப்ராக்டிக்கல் ஏன் சைனாலேயே வந்து இப்போ நீங்கள் வந்து பிஹெச்டி வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாக சப்மிட் பண்ண கிடையாது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தா பிஹெச்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளையும் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். ப்ராக்டிக்கலாக ஓரியன்ட் ஒன்று தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு அது நம்ம சிஸ்டம் இன்னும் உட்காந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் அசைன்மெண்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, இது என்ன இப்போ நான் இவ்வளோ யூனிட் டெஸ்ட் எழுதுனா, இவ்வளோ அசைன்மெண்ட் எழுதுனா யாராவது வேலை கொடுக்க போகிறீங்களா? சத்தியமாக கேளுங்க, கொடுக்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண நீ ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் அதுதான் சேஞ்ச் பண்ணோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே க்யூரியாசிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி, தட்ஸ் அ கீ சொல்லுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது ஒன்று இருக்குது அந்த ஏஐ யுகத்தில்? வாட் கைண்ட் ஆஃப் திங் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட்? ரெண்டு விஷயங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவில் ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆவரேஜ் மனுஷன் வந்து 7-8% மூளையை தான் உபயோகப்படுத்துகிறோம். மெடிடேஷன் பண்ணுனா 14-15% மூளையை உபயோகப்படுத்தலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு 15 வருஷமாக மெடிடேஷன் பண்ணுறேன். அதில் என்ன பெரிய மாற்றம் பார்க்குறேன் அப்படின்னா, அது ஏஐக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் சாட்ஜிபிடியில் கேட்டால் அது ஹலூசினேட் பண்ணும், என்ன வேணால் சொல்லும். அது உண்மையாக இல்லையான்னு நம்புறது வந்து என் கையில் இருக்குது. அது சொல்கிறது உண்மைன்னு நம்பிட்டா நான் தவறான வழியில் போவேன், தவறான முடிவுகளை எடுப்பேன். அதோடைய கான்சிக்வன்ஸ் நான் தான் ஃபேஸ் பண்ணணும், ஏஐ ஃபேஸ் பண்ணாது. அப்போ ஒருத்தருமே வந்து ஒரு எப்படி விஷயம் எது வந்தாலும் அவங்க முடிவெடுத்து செயல்படணுன்ற விஷயங்களில் எப்படி ஆழமாக எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி, ஏன்னா இன்றைக்கி வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் ஒரு மெடிக்கல் இதில் வந்து 1000 கேள்விகளை என்னால் ஏஐ டூலில் கேட்டு சரியான முடிவை எடுக்க முடியுது. ஏன்னா எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் என்னால் 1000 கேள்வி கேட்க முடியாது. அப்போ அந்த அளவுக்கு எனக்கு வசதி இருக்கிறதே, அது வந்து ஒரு ஃபார்மருக்கும் கிடைக்க போகிறது, ஒரு டைரி ஃபார்மருக்கும் கிடைக்க போகிறதுனா கரெக்டான கேள்விகளை கேட்டு பார்க்குறது, எல்லாத்தையும் பார்த்து எப்படி கரெக்டாக கேட்குறது. ஏன்னா சென்சரி இது வந்து எல்லா சென்ஸும் நமக்கு இருக்கிற அளவுக்கு ஏஐக்கு கிடையாது. அப்போது நம்ம வந்து ஏஐ பார்க்காத விஷயங்கள் நிறையா நம்ம பார்க்குறோம், ஏஐ கேட்காத விஷயம் நிறையா நம்ம கேட்குறோம். அதெல்லாம் கரெக்டாக இன்புட் பண்ணி எப்படி கன்சல்ட் பண்ணி சரியான முடிவை எடுக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் எப்படி வளர்த்துக்கிறது. அதில் இந்த மெடிடேஷன் பண்ணணுன்னா இன்ட்யூஷனும் நமக்கு சொல்லும், இது ஏதோ நம்மளுக்கு இந்த எருமாடு ஏரோப்ளேன் ஓட்டுற மேட்ரு மாதிரி இருக்குதுப்பா அப்படின்ட்டு கேள்வி கேட்கணும்னு தோணும். அப்போ எல்லாருமே அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு ஆழமாக போகிறது, சரியான முடிவெடுக்கிறத நோக்கி போகிறது இந்த டூலை வச்சுட்டு அவங்கவுங்க துறையில். அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் நல்லா வளர்த்துக்கிறது, டிஸ்கிரிமினேஷன் நல்லா வளர்த்துக்கிறது, அதுக்கு மெடிடேஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்டு அதில் இன்ட்யூஷன், நம்ம 7-8% அறிவை உபயோகப்படுத்துறதுலேருந்து 14-15% அறிவை உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னா we are going to be much better. அண்ட் மெடிடேஷன் இன்னும் கொஞ்சம் காமாக, இன்னும் நம்மளை அடாப்டபுளாக மாற்றும். நந்தா, ஸோ வாட்ஸ் அ ஒன் பீஸ் ஆஃப் திங் தட் யூ வாண்ட் டு ஷேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் கான்டெம்பரரியாக கனெக்டடாக இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் தான் இருக்குல்ல பெரிய ஸ்கில் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா இப்போ நம்ம வந்து நான் எப்போவுமே வந்து யார் வின் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நேற்று கேமில் ஜெயித்தவங்க கிடையாது, இன்றைக்கி கேம் கூட கிடையாது, நாளைக்கு என்ன கேம் வரப்போகுது அப்படின்றத மேட்ரு. ஸோ டுமாரோஸ் வார் தான் இன்றைக்கான வாரம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத பாயிண்ட்டு. ஸோ இப்போது அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் முக்கியம் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்கூல் எதுக்கு இருக்குது அப்படின்றதோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நிறைய பேர் வந்து என்னோட இதில் வந்து எல்லாருமே வந்து எஜுகேஷன்ஸை வந்து நம்ம குறை சொல்லிட்டே வரும், எஜுகேஷன் சரியில்லை, அது சரியில்லை, இப்போ நம்ம கூட எல்லாமே சொல்லிட்டு வரோம் இல்லையா. பட் ஆக்சுவலாக பார்த்தா நம்ம வந்து 4 இயர் சீரிஸ் படிக்கிறேன், இன்டெக்ரல் படி, கால்குலஸ் படி, இதெல்லாம் தேவைப்படலை அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நீங்கள் அந்த டைம் படிக்கும்போது உங்களோட அனலிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணுறது அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக வைக்கக்கூடியது நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அல்ஜிப்ரா அதுக்கு படிக்கணும், A+B ஸ்கொயர் படித்து என்ன பண்ண போகணும். ஆக்சுவலாக அப்படி படிக்கிறதுனால உங்கள் அனலிட்டிக்கல் ஸ்கில்லு, உங்கள் பிரெயின் ப்ராசஸ் ஆகிறதுக்கு அது தேவைப்படுது. அது ஒரு பெரிய சிக்கல். அப்ளை பண்ணாத எதுவுமே நமக்கு தேவைப்படாத ஒன்றுங்கிற ஒரு கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரீஃபாக சொல்லணுங்கிறது. இட்ஸ் குட் வியூ. யா. ஸோ அப்படின்னும் போது நம்ம முதல்ல இந்த ஸ்கூல் எதுக்கு படிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பையனுக்கு கொடுக்கல அப்படின்னா அவன் கண்டிப்பாக அந்த ஸ்கூல் படிக்கிறதே தேவையில்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா அவன் என்ன பண்ணுவான், உடனே வந்து பார்த்தா என்னோட வீடியோ பார்த்துருவான், நான் இதை உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன், நான் ஃபினான்ஸ் பற்றி எப்படி நீ வந்து எப்படி எஸ்ஐபி பண்ணி 1 CR பண்ணுறது அப்படின்னு சொல்லுவேன். 1 கோடி பண்ணிடலாமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அவன் இங்கேருந்து அங்கே வந்துடுவான்.
ஆனால் அவனுக்கு என்ன புரியாதுன்னா இதை நீ பண்ணாமல் இதை பண்ண முடியாது அப்படின்றது அவனுக்கு புரியாது. இது அண்டர்ஸ்டாண்ட் அவன் கொடுத்தோம்னா அது கேள்விக்குறி. ஸோ ஒரு ஸ்கூல் எஜுகேஷன்றது நம்ம குறை சொல்கிறதுன்றதை தவிர்த்துட்டு குறை சொல்லாமல் அது எதுக்கு இருக்குன்னா என்ன வேணா மாறலாம், மனுஷன் மாறப்பதில்லை, மனுஷன் பிரெயின் இதுதான். ஸோ இவனுக்கு அந்த டைம் ஆஃப் அந்த ஏஜில் அவனுக்கு வந்து இதெல்லாம் தேவை. அப்படி இருந்தால் தான் பிரெயின் ஒயரிங் கரெக்டாக நடக்கும். 25 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸே ஃபுல்லாக வளர்ந்து முடிய போகுதுன்னும் போது அந்த வயசில் அவனுக்கு இது கொடுக்காம ஒன்றும் நடக்காது. ஒன்று இதுக்கப்புறம் இது வந்து ஸ்கூல். காலேஜ்ன்றது இட் இஸ் நாட் அபவுட் லைக் நான் எனக்கு சொல்லிக் கொடுக்குற இடம் கிடையாது, நான் கற்றுக்கிறதுக்கான டைம், அவ்வளோதான். எனக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், லைக் மைண்டட் பீப்புள் இருப்பாங்க. நான் அந்த டைமில் எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ நான் அதெல்லாம் அங்கே கற்றுக்கிற டைம். எனக்கு ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கல, ஸ்டாஃப் நீ சொல்லிக் கொடுக்கலாம், ஸ்டாஃப் வந்து வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் மை டைம் டு லேர்ன். 4 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, இந்த டைமில் நான் கற்றுக்க போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு நான் டெடிகேட்டாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு வந்து அந்த என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் காலேஜோட வேலை. எனக்கான லேப் ஃபெசிலிட்டி இருக்கா, எனக்கான இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, எனக்கு நான் இப்போ எல்லாம் நான் ஒர்க் பண்ணணும், எனக்கு ஹையன் பிசி ஒன்று கொடுங்க, எனக்கு ஒரு NVIDIA 5090 இல்லை வந்து ஹையன் கார்டோ ஒன்று கொடுங்க அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது தான் காலேஜோட வேலையை தவிர காலேஜ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை இப்போ ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்கான்னு வச்சுங்க, 50 பேரும் ஒரே கான்செப்டை வேறு மாதிரி புரிஞ்சுப்பான். அவன் ஒருத்தர்கிட்டே போய் சொல்லித்தர முடியாது. ஸோ அப்படின்னும் போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கூல் முதல்ல எதுக்கு இருக்குது, காலேஜுக்கு எதுக்கு இருக்குது, அண்ட் இப்போ நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ ஏன் இன்னும் இப்போ நீங்கள் ஏஐ பொறுத்து நம்ம இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கோம் அப்படின்னா, நம்ம 2 விஷயம் பார்க்குறோம். அது வெளியே இருந்து ஏஐ ஒன்று பார்த்தா இது பண்ணுது அப்படி, இது ஒன்று பயம், இன்னொன்று மாதிரி என்ன நடக்கும், அன்சர்டனிட்டி டு பி ஆனஸ்ட் யாருக்குமே இது என்ன ஆகும்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இதை நான் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஐ என்ன பண்ணுது, சிம்பிள். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் என்ன பண்ணுச்சு, நீங்கள் இல்லைன்னா உங்களால் ஸ்க்ரூ இது பண்ண முடியாது, டைட் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஹேமர் என்ன பண்ணுச்சு, உங்களால் வந்து கையில் வந்து ஆணி அடிக்க முடியாது. அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், உங்களோட ஒரு ஹியூமனோட ஃபிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுச்சு. இது எல்லாமே உங்களோட இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண போகிற ஒரு டூல். அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ நீங்கள் மற்ற டூல்ஸ் எல்லாமே வாட் எவர் டூல்ஸ் நம்ம ஹேமர் இது அது எல்லாமே நம்ம ஃபிசிக்கல் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, இது மென்டல் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அப்படின்னும் போது நாம் இப்போ என்னோட இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இந்த வயசில் எனக்கு இருக்க இன்டெலிஜென்ஸு இப்போ ஸ்கூல் படிக்கிற பையனால் இதை அட்டைன் பண்ண முடியும், ஆனால் என்னால் அந்த டைம் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு டூல் தான்றதை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அண்ட் இது மூலமாக இந்த ஏஐயை வந்து சில இடங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கிற ஃபீல்டில் இன்கார்பரேட் பண்ணுறது மூலமாக அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு தேவையான அந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முன்னாடி என்ன பண்ணுறதுன்னா அந்த இடத்துல ஒரு ஹியூமன் வச்சுருந்தோம். இப்போ அந்த ஹியூமனை ரெக்யர்மெண்ட் கம்மியாகுதுன்னும் போது அவங்க இங்கே தேவைப்பட மாட்டாங்கன்னும் போது எல்லாருக்கும் முன்னே இருந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப் இப்போ இருக்க போகுது, ஜாப் மார்க்கெட் இப்போ இருக்க போகுது. அப்போ ஜாப் மார்க்கெட் மாறப்போகுது அப்படின்னும் அது எப்படி மாறப்போகுது அதுவும் நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. ஸோ அப்படின்னும் போது இங்கே இருக்க ஒரே ஃபார் எவ்ரிதிங், அவ்வளோதான். ஆமாம், பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். அது கூட வேணா இது சொல்லலாம், மேபி லிங்க்டு திங்கிங் சொல்லலாம். வாட் ஒர்க்ஸ் இன் சம் அதர் டொமைன் மைட் ஆல்சோ ஒர்க் இன் மை டொமைன். வேற எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்ற மாதிரி வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக ஸ்பெஷலிஸ்ட் ரோல்னு போவோம். இன்றைக்கி அப்படியே ஜென்ரலிஸ்ட் ரோலாக இருந்தோம்னா இந்த கனெக்ஷனை நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, அந்த பார்ட்டு இந்த இடத்துல நம்ம வச்சு பார்த்தோம்னா இது எனக்கு பொருந்தும், அந்த பிஸ்னஸில் ஒர்க் ஆகிட்டு இருந்த விஷயத்தை என் பிஸ்னஸில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி எடுத்துக்கிறதுக்கும் இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் ஓப்பன்னஸோட அணுகிறதுக்கான அந்த தாட் ப்ராசஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய டிஸ்ட்ரப்ஷன் டெக்னாலஜி வர்றப்போ வந்து வேர்ல்டே ஒரு டிரான்சிஷன் மோடுக்கு போகும் அப்படிமா. இப்போ நம்ம பேசுனதுலேருந்து புரிந்து கொள்ள முடிஞ்சதுன்னா இது ஒரு டிரான்சிஷன் மோட். இதில் வந்து இதை அவங்கவுங்க பார்வையிலேருந்தும் அவங்கவுங்க இன்டெலிஜென்ஸ்லேருந்து பார்க்குறப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு டைமென்ஷன் வைக்கிறாங்க. இப்போ சாரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, இப்போ சப்சிடைஸ் ரேட்டில் கிடைக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி மேலே வர பாருங்கள், இதை வந்து நம்மளால் பண்ண முடியாது, நீங்களாகவே கற்பிதம் செய்து கொள்ள வேண்டாம், அண்ட் எவ்ரிபடி இஸ் கேப்பபிள் ஆஃப் இட். ஒன்று. ரெண்டாவது வந்து இன்க்ளூஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட், அதற்கு ஏஐ சவாலாக இருக்குமான்னு நந்தாவுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. மூணாவது, என்ன காலமானாலும் உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்தது தான் இது அப்படின்னு. அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு ஆதங்கம் தொடர்ச்சியாக இருக்குது. பேரலாக இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி க்ரோத் அளவுக்கு இந்த பசங்களுக்கு தேவையான விஷயத்தில் ஒரு கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணணும். தட் ஹேஸ் டு பி ஒர்க் பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் அப்படின்னு. கடைசி ஒரு நல்ல வேர்டில் கொண்டு வந்து நந்தா முடிச்சாப்புல, இது ஒரு மூளை சுத்தியல். ஓகே, நம்ம வெளியேருந்து அடித்த ஒரு ஃபிசிக்கல் இது மாதிரி இது ஒரு மூளை சுத்தியல். இது வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டையும் இன்டெலிஜென்ஸையும் ஏதோ ஒரு இடத்துல ஷார்ப்பன் பண்ண போதும். பட் த கொஸ்டின் இஸ் தட் உலகம் முழுக்க இதுக்குள்ளே இந்த கன்சர்ன் இருக்குது. ஏன்னா இது இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறத எப்படி நடந்துட போகுது அப்படின்னு. ஆனால் இன்க்ளூசிவ்னஸ் அதுவாக நடக்கும்னோ இல்லை ஒரு நெருக்கடியில் அது உருவாகிவிடும் என்றோ நாம் கற்பிதம் செய்து கொண்டு இருந்தோம்னா என்னென்னா ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புளை நம்ம விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
எப்போதும் ஒன்று சொல்லுவாங்க, எவ்ரி டெக்னாலஜி ஹாவ் எ ஹியூமன் சைட். உலகத்தில் கொண்டாடப்படக்கூடிய எல்லா தொழில்நுட்பமும் என்ன பண்ணுச்சுன்னா மிக சாமானியனுக்கு அது உதவியது. அதனால தான் அது மிகச்சிறந்த டெக்னாலஜின்னு கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்னென்னா, அது வந்து எல்லாருங்கிறத விட மிக எளிய மனிதர்களுக்கு உருவாக்கப்பட்ட டெக்னாலஜிகள் தான் உலகம் முழுக்க பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டிருக்கு. அதை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய, ஆனால் என்னென்னா டெக்னாலஜி அது அவர் சொன்ன மாதிரி ஆக்சிடென்டலாகவே கூட உள்ள வரும். ஆனால் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குற இடம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஏஐ அண்ட் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இருந்தால் இட் வில் பி வெரி கிரேட். ஏஐ வெர்சஸ் ஹியூமன் அப்படின்னு. ஸோ மென் இன் லூப்பா மெஷின் இன் லூப்பான்னு பார்ப்போம். சில இடங்கள்லாம் முடிவுக்கு வர முடியலன்னா ஒரு பதில் இருக்குது, காலம் பதில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் a lot டு த பேனல். பெஸ்ட். ஏன்னா டிஃப்ரெண்ட் சைட்ஸ்லேருந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் வச்சுங்க. உங்கள் ப்ரொஃபைல்ஸும் அதோட டேலி ஆனது. இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்ஸ் a lot to everyone. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. தேங்க்யூ. Behind Woods Gopinath's Roundtable AI vs Human Skills. Title sponsor PSNA College of Engineering and Technology Dindikkal. Building the future. Powered by Howda Pay, powered by Workaby, a unified platform for finance, accounts and HR. Naturals, world's fastest growing salon chain. Kathipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots, commercial plots with world-class infrastructure. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். சோஷியல் ஈகிள் AI and Digital Marketing Academy, Tamilnadu's #1 trusted learning platform. Air fiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். PSNA College of Engineering and Technology Dindikkal presents Behind Woods Gopinath's Roundtable AI vs Human Skills. Powered by Howda Pay. Powered by Workaby. Naturals, world's fastest growing salon chain. Kathipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamilnadu's #1 trusted learning platform. Air fiber Wi-Fi. Arabian Garden Seafood Restaurant.